கர்த்தரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 நாட்களும் தெருவில் கூட்டம் நிரம்பி வழிஞ்சுது. 3வது நாள் பண்டிகையுடைய பிரதான நாள் இல்லையா என்ன, அதனால் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்ன. சரி, வந்தவங்க நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு தேவை 2 பேரோ 3 பேரோ தான் அவருக்கு தேவை. வீட்டில் உட்கார்ந்துருக்கிறவங்க பாக்கியவானாவே இருக்கட்டும். வரும் காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள் இருக்கிறது என்பதை கொஞ்சம் புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டால் இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, இந்த 3 நாட்களும் உங்கள் மத்தியில் வந்து ஆண்டோடைய ஊழியத்தை நிறைவேற்ற என் ஆண்டு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அருமையான பகுதியிலே இந்த 3 நாட்கள் வந்து ஊழியத்தை செய்வதற்கு அன்போடு கூட அழைத்த அருமையான சபையினுடைய போதகர் ஐயா குடும்பத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஏனென்றால் ஊழியம் என்பது தேவனால் தெரிந்தெடுத்து தேவன் கொடுத்து நடத்துவது ஊழியம். அவரே நடத்துவது தான் ஊழியம். அதனால் அழைக்கப்பட்ட அழைப்பிலே சரியாய் கண்டிப்பாய் கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கம்மா. சரி, கடந்த 2 நாளும் முதல் நாளிலே நம்ம தியானம் பண்ணினோம். மனம் திரும்புதலை குறித்து பேசினார். அப்படித்தானே பேசினார்ல. மனம் திரும்பாத பட்டணத்திற்கு ஏற்படக்கூடிய நியாய தீர்ப்பை அவர் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆனால் இன்றைக்கு திரும்பி பார்த்தால் வேளை சபைகளிலே பார்க்கிற பொழுது இந்த மனம் திரும்புதல் இல்லாததுனால தான் நீ சபைகளில் கூட்டம் வருது. நிறைய கூட்டம் வர்றாங்க. சிட்டிக்கெல்லாம் போனால் நிறைய ஆயிரக்கணக்கில் வரத்தான் செய்கிறாங்க. ஆனால் உண்மையை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அனுதினமும் திருச்சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் பைபிள் சொல்லுது. அப்படி என்றால் ஆதி திருச்சபையில் இருந்தவங்கெல்லாம் யாரு? வாயை கட்டி உட்காரங்க வரல, வாயை திறக்கத்தான் அங்கே வரணும். அப்படித்தானே? வெளியே போனால் வாய் அப்படி திறந்ததுன்னா வாய் மூடாது, உள்ளே வந்தால் மூடுனா திறக்காது. ஆதி திருச்சபையில் இருந்தவங்களாம் யாரு சொல்லுங்க? ரட்சிக்கப்பட்டவங்க. அப்படித்தானே? இப்போ திருச்சபையில் இருக்கவங்களாம் யாரு? ரட்சிக்கப்பட்டவங்களா? இல்லை இல்லை இல்லை. பிள்ளையை பெற்று போட்டு வளர்த்து அதுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்று போட்டு அப்படியே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிறேன், இங்கே மட்டும் சொல்லலை, உலகம் பூரா இருக்கிற திருச்சபைகளை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இது ரட்சிப்பு என்பது மறைக்கப்படுகிற ஒரு சத்தியமாய் மாறி போய் விட்டது. ஆனால் தயவுசெய்து இந்த மனம் திரும்புதலை நீங்கள் சரியான வழியில் கண்டுபிடிச்சு போனாக்கித்தான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக போக முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நேற்று பரிசுத்தத்தை நமக்கு தெளிவாக பேசினார். பரிசுத்தம் இந்த நாட்களிலே பார்க்கிற பொழுது அது ரொம்ப ஒருவேளை ஜீரோவாய் காணப்படுகிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா அந்த பரிசுத்தத்துக்குள்ளே வருவது ரொம்ப கடினமாய் காணப்படுகிறது. ஆனால் பரிசுத்தம் இல்லைன்னா தேவன் முன்னாடி என்ன செய்ய முடியாது? போய் நிற்க முடியாது. அதனால் புரிஞ்சுக்கோங்க. 52 வாரம் சர்ச்சைக்கு வரலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் முன்னாடி போய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவேளை மரித்தோ இல்லை வருகையிலோ, ஒருவேளை நான் உயிரோடு இருந்து கர்த்தர் வருவான் என்று சொன்னால் அவர் முன்னாடி போய் நிற்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி என்ன? பரிசுத்தம். 4 காரியத்தை நேற்று வெளிப்படுத்தினார். வெளியரங்கமான ஒரு பரிசுத்தம், நடக்கையிலே பரிசுத்தம், உள்ளார்ந்த பரிசுத்தம். இந்த உள்ளார்ந்த பரிசுத்தத்தை கொஞ்சம் நீங்கள் வீட்டில் போய் உட்கார்ந்து நீங்களே திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. வெளி தோற்றத்தில் பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் உள்ள அதான் சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே அப்படின்னாரு. கல்லறை வெளியே நல்லா தான் இருக்குது, உள்ள என்ன இருக்குது? நாற்றம் எடுத்து கிடக்குது. அதே போல் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாற்றம் எடுத்த வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் நல்ல பரிசுத்தத்துக்கு நேராக நம்மளை ஒப்பு கொடுப்போம். அந்த பரிசுத்தம் இல்லைன்னா ஆண்டவர் முன்னாடி போய் நிற்க முடியாது என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. ஆனால் இந்த கூட்டம் என்பது ஏதோ சும்மா நேரம் போகாமல் வைப்பது அல்ல. பரிசுத்தவான்கள் இப்படிப்பட்ட காரியங்களை ஏற்படுத்தி தந்து அநேக தேவ மனுஷர்களை கொண்டுட்டு வந்து நம்மோட பேச வைக்கிறார் ஆண்டவர். அவருடைய வார்த்தையை பேசுகிறார், அவரே பேசுகிறாரு. ஏன் ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது என்பதுதான் என் ஆண்டோடைய விருப்பம். ஆனால் தயவுசெய்து நாட்களை பிரயோஜனப்படுத்துங்க. இன்னும் நம்ம அதிகமாக ஆண்டவரோடு கூட நடக்கிறதுக்கு நம்மளை தகுதிப்படுத்தி கொள்ளணும். இன்னைக்கு அது இல்லை. ஆண்டவரோடு கூட நடப்பது என்பதுனா நம்ம என்ன நினைக்கணும்? சர்ச்சைக்கு வந்துட்டா போதும். அதல்ல. எதுக்கு வாரோம்? அது ரொம்ப முக்கியம். கற்றுக்கொள்வதுக்கு தான் இங்கே வாரோம். நாம் கற்றுக்கொண்டு பரிசுத்தமாகி ஆண்டவரோடு நடக்கணும். இன்றைக்கும் ஆவியானவர் தெளிவாக நம்மோட பேச விரும்புகிறார். இன்றைக்கு விசேஷித்த விதமாக
இந்த லெந்து நாட்களிலே ஒருவேளை சிலுவைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நம்ம திருப்பி கொண்டுவோம். சிலுவையினுடைய அன்பு எவ்வளவு மேலான ஒரு அன்பு என்பதை நீங்க ருசித்து பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கலன்னு சொல்ல முடியாது, அப்படிதானே? அதனால ருசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆவியானுடைய சத்தத்தை கேட்க போறோம். தெளிவான சில காரியங்களை என் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். அவர் உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த ஏக்கம் திருச்சபையில ஊத்த விரும்புகிறார். அன்பான தேவச்சனமே, அன்னாள் தன்னுடைய இருதயத்தை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? ஊற்றுனாங்களாம். அதே போலதான் ஆண்டவர் இயேசுவும் அவர் சபைக்குள்ள வரும்பொழுது அவருடைய அந்த ஏக்கத்தின் குமுறலை ஜனங்களுக்குள்ள ஊற்ற விரும்புகிறார். அதனால அதை கேட்க போறோம். அதுக்கு முன்பதாக நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். எல்லாரும் எழும்பல, வேகமா எழுமுங்க. சரி, வர்றவங்க வரட்டும், வேகமா எழுமுங்க. கர்த்தருடைய ஆவியான கொண்டு வருவார். நிறைய பேரை பயப்படாதீங்க. எல்லாம் உற்சாகமா கண்ணை மூடுங்க. கண்ணை மூடு. எல்லாம் யாரையும் பக்கத்தில் யாரையும் பார்க்கக்கூடாது. கர்த்தர் நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ லார்ட், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. வாயை விரிவாக தோற எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. வாயை திறங்க, சத்தம் விட்டு சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வாயை திறந்து எஸ். எல்லாரும் பக்கத்தில் யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். சர்வ வல்லமுள்ள தேவனையுமே துதிக்கிறோம் அப்பா. சர்வத்தையும் படைத்தவரையுமே துதிக்கிறோம். இரக்கம் உள்ளவரையுமே துதிக்கிறோம். சொல்லுங்க. ஆமென். கிருபை உள்ளவரையுமே துதிக்கிறோம். பரிசுத்தரையுமே துதிக்கிறோம். பாதுகாக்கிறவரையுமே துதிக்கிறோம். வல்லமை நிறைந்தவரையுமே துதிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரையுமே துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவையுமே துதிக்கிறோம். ஏக சக்கராதிபதியேமே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளை கரலை தட்டி பாடுவோம். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் சொந்தமும் நீரே. எல்லாரும் சத்தமிட்டு பாடுவோம். ஆமென். உள்ளத்தின் ஆழ்ந்து பாடுவோம். அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. எந்த காலத்திலோ எந்த நேரத்திலோ அந்தியாலுமை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலோ துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலோ துதிப்பேன். அவரை துதிப்பது மேலான ஒரு பாக்கியம். உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை துதிக்க அவருடைய உள்ளம் சந்தோஷப்படுவது மட்டுமல்ல, அவர் உனக்கு வைத்திருக்கிற நன்மையை தரும்படியா அந்த இந்த இரவு இயேசுவை அழைத்து கொண்டு வந்திருக்கிறபடினால், என் அருமையான சகோதரியே, உள்ளத்தை திறந்து கர்த்தரை நோக்கி பார். அவருடைய கண்கள் உன்னையே உற்று கவனிக்கிறபடினால், உன்னையே பார்க்கிறபடினால், இந்த இரவு அவர் உன்னை மகிமையினால் நிரப்ப விரும்புகிறார். எருசலேம் ஆலயத்திலே மகிமை வந்து இறங்கி அங்கே ஆசாரிகளை நிரப்பினது போல இந்த இரவு கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா, ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியா இப்படி இறங்கி இருக்கிறது ஒரு வெண்மேகம். ஆமென். Thank you Lord. ஒவ்வொரு சரீரத்தில் இறங்கி இருக்கிறபடினால் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை அது பெரிதாய் விளங்கும் என்று வேதம் சொல்கிறது. அந்த மகிமை உன் சரீரத்திலே, உன் சரீரமாக ஆலயத்திலே இப்பொழுது இறங்கி இருக்கிறபடினால் எல்லா தடைகளும் கட்டுகளும் அறுக்கப்படும். போராட்டங்கள் விலகும், பிரச்சனைகள் விலகும், அசுத்த வல்லமைகள் விலகும், மாந்திரத்தின் வல்லமைகள் அழிக்கப்படும். இந்த இரவுல நீ விடுதலையோடு புறப்பட்டு போக வேண்டும். நீ விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி புறப்பட்டு போக வேண்டும். நீ விடுதலையோடு சத்தியத்தை கேட்க வேண்டும். அதுவே அவருடைய விருப்பம், அதுவே அவருக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுமா? ஹல்லேலூயா,
பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று கேருபீன்களும் சேராபீன்களும் சிங்காசனத்திற்கிற தெய்வத்தை ஓயாமல் போற்றி புகழ்ந்தார்களா? ஆனால் அவருடைய கண்களோ மகனே மகளே உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது, உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த இரவு ஆண்டவர் உன்னோடு கூட இடைபடுகிற ஒரு நேரம், உன்னோடு ஒரு பேசுகிற நேரம், அது மகிழ்ச்சியின் நேரம், அது சந்தோஷத்தின் நேரம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியான் நீங்க பேசுங்க, அடிமை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவை நாம ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இந்த 3வது நாளிலும் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் படிக்க கேட்போம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு நேராக நம்ம பைபிளை திறந்து கொண்டு ஒரு சத்தமா படிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். கரிமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இரவு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். தேவச்சனமே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவர் மீண்டும் ஒரு விசை அவங்களை தட்டி எழுப்பும்படியாக அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? அவரே சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தரே சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். தேவச்சனமே, கடைசி காலத்துல ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து திருச்சபை காத்திருக்கிறது. மணவாளன் எப்போ வருவார் என்று மணவாட்டி காத்து தாகத்தோடு காத்திருக்கிறார். அந்த மணவாளனை சந்திப்பதற்காக அவர் சொல்லுகிற காரியம் என்ன? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். எஸ்ராவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படிக்க கேட்கலாம். எஸ்ரா 5ஆம் அதிகாரத்தை திருப்பி கொண்டு 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை சத்தமா படிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எழும்பி எருசலேமில் உள்ள ஆலயத்தை கட்ட தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். எல்லாரும் கவனிங்க. அவர்களுக்கு திடம் சொல்ல தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எரேமியாவின் புஸ்தகத்தில் படிச்சீங்கன்னா 5வது அத்தியாயத்தை திருப்புங்க. எரேமியா 5ஆம் அதிகாரம் அவருடைய 30வது வசனத்தை படிங்க. ஒருத்தர் எரேமியா 5:30 படிங்க. தேசத்தில் திகைத்து திடுக்கிடத்தக்க சம்பவம் நடந்து வருகிறது. அல்ல கவனிக்கணும். தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகை செய்கிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாயிருக்கிறது. ஆனாலும் நல்ல கவனிங்க, முடிவிலே என்ன செய்வீர்கள்? தீர்க்க தரிசனம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசிகள் எதுக்கு இருந்தாங்க தெரியுமா? ஆகாயும் சகரியாவும் திடம் சொல்வதற்கு இருந்தார்கள். ஏன்? உங்க வழியை சிந்தித்து பாருங்கள் என்று ஆகாய் அங்க எச்சரிப்பு கொடுக்கிறார். எதுக்காக எச்சரிப்பு கொடுத்தாரு? ஆகாய் 1ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. அட 2 வசனத்தை படிக்கலாம். ஆகாய் 1-2 படிக்கலாம். இன்னும் வரவில்லை என்கிறார்கள். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, அவரே பேசுறாரு. உண்டாகி இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சி பாவப்பட்ட காலம் இதுவோ. காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் பைபிள் சொல்லுது. நாட்கள் பொல்லாதவன் அப்படினால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள்
அவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாக பாபிலோன் தேசத்திலிருந்து அங்கே இருந்து புறப்பட்டு வருகிறார்கள். செருபாவுடைய தலைமையில் எதற்காக வருகிறார்கள்? எருசலேமின் ஆலயத்தை கட்டுவதற்காய் வந்தவர்கள் கட்ட ஆரம்பித்தார்கள். ஆனால் இப்ப என்ன நடந்தது? தங்களுடைய காரியத்தை செய்வதற்காக இவங்களுடைய இருதயம் திரும்பி விட்டது. ஒரு அல்ல சொல்லுவோமா? அநேக நேரங்களிலே நம்முடைய இருதயம் கர்த்தரை விட்டுவிட்டு தங்களுடைய நம்முடைய காரியத்திற்காக அது திரும்புகிறது என்பதை இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்க விரும்புகிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் என் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை, ஊழியர்களை எழுப்பி அவர்களை கொண்டு தன்னுடைய ஜனங்களை தட்டி எழுப்புவதுதான் என் ஆண்டோடைய விருப்பம். அல்ல கவனிங்க. தீர்க்கதரிசினா என்ன நினைக்கிறோம்? சமீபத்தில் ஒரு யூடியூப்ல ஒருத்தர் தீர்க்கதரிசின்னு தன்னை அறிமுகப்படுத்துறாரு. கவனிங்கம்மா. தங்களை தாங்களே தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டு தாங்க நிறைய பேர் பட்டம் சூட்டிக்கிட்டு தாங்க. அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? ஒரு ஃபேமிலியை முன்னாடி கூப்பிட்டு நிப்பாட்டிக்கிட்டு அவர்கிட்ட சொல்றாரு, உங்க வீட்டுல எம்னு ஆரம்பிக்க பேர்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்களா? நம்ம கவனிங்க, வேடிக்கை கவனிங்க. எம்ல ஆரம்பிக்க பேருடைய இருக்கிறாங்களா? அந்த வீட்டார் சொன்னாங்க, ஆமா இருக்காங்க, எங்க வீட்டுல மோகன் ஒருத்தர் இருக்கிறாரு. எல்லாம் கரங்களை தட்டிட்டாங்க. எது தீர்க்க தரிசனம்? ஹலோ கவனி, இது தீர்க்க தரிசனம். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, இப்ப ஆண்டவர் உன் பாக்கெட்ல 5000 ரூபாய் பணம் வைக்கிறாரு. என்ன கந்து விட்டையா காத்திட்டு இருக்காரு ஆண்டவர்? கண்கட்டி வித்தியா காத்திட்டு இருக்காரு. ஊழியக்காரன் மூராண்டிக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கான் தெரியுமா? அவன் சம்பாத்தியம் பண்றதுக்காக அவன் கோடி கோடி அடிக்கிறதுக்காக இன்னைக்கு ஜனங்களை தவறான வழியில நடத்துகிற காலம் இந்த காலம். அதான் சொன்னார் எரேமியா, தேசத்துல திகைத்து திடுக்கிடத்தக்க சம்பவம் நடக்கிறது. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரு சபை, நான் ஒரு கூட்டத்தின் நிமித்தமாக அங்கே சில வேலைக்கு போயிருந்த பொழுது அங்கே இருந்த ஒருவர் வந்தார். அண்ணே, எங்க சபையில் 3 நாள் கூட்டம் நடக்குது. வந்திருக்கிற ஊழியக்காரர் முகத்தை பார்த்தாலே தீர்க்க தரிசனம் சொல்லுவார். ஹலோ இங்க கவனி, முகத்தை பார்த்தா என்ன சொல்வாரா? அவ குறி சொல்றவன்னு அப்படித்தானே சொல்றான். சொல்றானா சொல்லலையா? குறி கேட்க போறாங்கல்ல, அவனும் முகத்தை பார்த்து தான் சொல்றான். உள்ளத்தை பார்த்து சொல்லுகிறவர் தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்ட மாட்டீங்களா? முகத்தை பார்த்து சொல்றவர் அல்ல. ஏன் இந்த கடைசி நாட்கள்ல நிறைய ஊழியக்காரர் எழும்பிட்டு வரான். 2000க்கு அப்புறம், 2000க்கு அப்புறம் எழும்பின ஊழியக்காரங்க நிறைய பேர். எங்க அப்பா கிருபையினால 2000ல தான் என்னை ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். ஏன்னா ஒரு யுகம், 2000க்கு முன்னாடி எழும்பின ஒரு யுகம், அநேக ஊழியக்காரர்கள் எழும்பி எங்க பார்த்தாலும் முழுவர ஜபம், உபாச ஜபம் என்று தேசத்தை அசைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த 2000ல எழும்புன ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, தடுக்கி விழுந்தா தெருவுக்கு தெருவு. இன்னைக்கு ஊழியக்காரன் பெருகிட்டான், தெருவுக்கு தெருவு சபை பெருகிருச்சு. ஆனா என் ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்பதை எந்த ஊழியக்காரனும் புரிந்து செய்வதில்லை. சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் துபாயிலிருந்து வந்து இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவங்க அப்பா நடத்தின சபையை பொறுப்படுத்தி நடத்திட்டு இருக்கிறாரு. அவரும் நானும் பேசிக்கிட்டு இருந்தபோது அவர் சொன்னார், பிரதர் ஒரு தம்பி ஊழியத்துக்கு வந்திருக்கான், ரொம்ப வேண்டிய தம்பி. அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், என்னப்பா எப்படி இருக்கு ஊழியன்னு கேட்டா, அண்ணே இப்போ தான் 15 குடும்பம் வந்திருக்கு. இந்த 15 குடும்பம் ஒரு வாரத்துக்குள்ள காரியம் ரொம்ப செட்டில் ஆயிடுச்சு. புரியல 15 குடும்பம் வந்தது ஒரு வாரத்து தேவைக்கு செட்டில் ஆயிடுச்சு. ஒரு 50 குடும்பம் வந்தால் 1 மாச தேவைக்கு செட்டில் ஆகிடும். அப்போ நானும் செட்டில் ஆகிடுவேன். ஒரு அலையில் போடுங்களேன். இங்கே இருக்கீங்களா? இதுக்கு தான் இன்னைக்கு சபை ஆரம்பிக்க நிறைய பேர். இங்கே பிச்சு அங்கே, அங்கே பிச்சு அங்கே, தெருவுக்கு 10 சபை, தெருவுக்கு 4 சபை, தெருவுக்கு 5 சபை. இந்த கறிக்கடையில் கூப்பிடுற மாதிரி சென்னைக்கு போனீங்கன்னா இங்கே வாங்க, எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் சபைக்கு வாங்க. ஹலோ கவனி, உன்னை வஞ்சிப்பதற்கு பிசாசு செய்கிற காரியம் என்ன? ஆகாய் சொல்லுகிறார், நீங்க எதுக்கு வந்தீங்க என்பதை நீங்க மறந்துட்டீங்களே. இன்னைக்கு பிரசங்கத்துடைய தலைப்பு என்ன தெரியுமா? நோக்கத்தை மறந்த சபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேல் சபையார், இஸ்ரவேல் மக்கள் நோக்கத்தை மறந்து இப்போ வந்த இடத்துல செட்டில் ஆயிட்டாங்க. என்ன செட்டில் ஆயிட்டாங்க? தங்களுக்கு வீடு கட்டுறாங்க, தங்க காரியம் நடக்கு, தம்முடைய காரியம், ஆண்டோடைய காரியம் நடக்கலை. கவனிங்கம்மா, இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலாம். எதுக்கு வரோம்? என் காரியம் நடக்கணும், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், என் பிள்ளைக்கு அது நடக்கணும், இது நடக்கணும். எங்க இதா இயேசுனார் கொடுக்க வந்தாரு? இதுக்கு அவனை அழைச்சிட்டு வந்தாரு.
அதனால என்ன ஆயிடுதுன்னா நிறைய பேர் செட்டில் ஆயிட்டாங்க. அப்படியே உட்கார்ந்த இடத்துல அந்த ஊருக்குள்ள அந்த தெருவில் அந்த சபையில் அப்படியே செட்டில் ஆகி உட்கார்ந்தாச்சு. நோக்கத்தை மறந்துட்டாங்க. அலிலே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வந்த நோக்கம் என்ன, எதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், ஏன் சபைக்குள்ளே வரப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போய் இருக்கிறபடினாலே தான் இந்த நாளிலே ஆவியானவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன, உன் வழியை சிந்தித்து பார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, பெரிய ஸ்கூலு, அப்படின்னா லட்சக்கணக்கில் ஃபீஸு. உங்கள் பிள்ளை 10th ஸ்டாண்டர்டில் ஒரு 5 வருஷம் அந்த ஸ்கூலில் தான் படிக்கி அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? என்ன ஒரு மாதிரி பாக்கிய, என் பிள்ளை 10th அந்த ஸ்கூலில் 5 வருஷம் படிக்கா பிரதர், 5 வருஷம் படிக்கா பிரதர் அப்படின்னு எல்லாம் திரும்ப சொல்லுவீங்களோ? சொல்லுவீங்களோ? சொல்ல மாட்டோம்ல. ஏன்? இன்னைக்கு அப்படித்தான் சபை இருக்குது. நல்லா கவனி. சில சபையில் பாய் போட்டிருப்பாங்க. அந்த பாயை பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த சீட்டில் உட்கார்ந்த ஆள் எப்படி ஆளுன்னு. அதை தேய்ச்சி 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 அந்த பாயை பிஞ்சு போயிருக்கும். ஒரு பிரயோஜனம் இல்லை. வந்து 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 உட்காந்துட்டு 2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 3 மணி நேரம். இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆராதனை, 4 மணி நேரம் ஆராதனை, சபை பெருகுது. எக்கால பண்டிகை 7 நாள் அப்படிலாம் நடத்துறாங்க. ஆனால் என் ஆண்டவர் நினைக்கிற காரியத்தை செய்வதற்கு இன்னைக்கு ஊழியர்கள் இல்லை, திருச்சபை மக்கள் இல்லை. கர்த்தர் எதை செய்ய விரும்புகிறார், வழியை சிந்தித்து பார். எதுக்கு நீ உள்ள வந்த? ஆலயத்தை கட்டுகிற ஒரு தரிசனத்தோட உள்ள வந்தவன் அதை விட்டுட்டு தான் குடும்பத்தை, தான் வீட்டை, தான் காரியத்தை கட்டுகிறபடினாலே என் ஆண்டோடைய உள்ளம் துக்கம் கொண்டது, துக்கம் கொண்டது. வேதத்தில் ஒவ்வொரு காலத்திலும் ஆண்டு எழுப்பின ஊழியர்கள் மூலமாய் இன்றைக்கு நடக்கிற காரியங்கள் என்ன என்பதை உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டு நான் ஜெபித்து முடிக்க போறேன். முதலாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிக்க கேட்போம். என் வார்த்தையின்படி அன்றி இந்த வருஷத்துல பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று. நல்லா கவனிக்கணும், அந்த வார்த்தையை மட்டும் நல்லா கவனிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். போது அப்படின்னு பாட்டு. என்ன பாருங்க, என்ன பாருங்க, தீர்க்கதரிசி இப்போ எலியா என்ன சொல்றாரு? என் வார்த்தையினால என்ன வராது சொல்லுங்க, பனி வராது, மழையும் வராது. இன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி ஆனால் நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. என்ன தீர்க்க தரிசனம்னு அவனுக்கே புரியல. அவன் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுதான். அதுதானா? அதில் 10ல் 1 ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா அதை வச்சு விளம்பரம் பண்ணி அதை வச்சு அவன் சம்பாத்தியம் பண்ணுறான். சில ஸ்கூலில், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த தமிழ் சப்ஜெக்ட் இந்த அரசாங்கம் இப்போ மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் என்ன பண்ணாங்க தெரியுமா? நல்ல மார்க் வாங்குற பிள்ளைய செலக்ட் பண்ணி புறக்கி எடுத்து அவங்களுக்கு மட்டும் கோச்சிங் கொடுப்பான். ஏன் தெரியுமா? அவங்கள வச்சு இவன் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு. ஒரு அள்ளியில் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அதை வச்சு நிறைய பேர் கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணான், ஸ்கூலில் போகிறான். இப்போ அரசாங்கம் அதுக்கு செக் வச்சதுனால அது ஈக்குவலி தான் கொண்டு வந்தான், தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும். அதனால் சிபிஎஸ்சி போயிட்டான் எல்லாரும். ஏன் சொல்கிறேன்னா, என் அருமையான தேவச்சனமே, இந்த ஜனங்கள் பாருங்க, எலியா சொல்லுகிறார், ஏன் வார்த்தையினால் என்று இந்த வருஷத்தில் என்ன வராது? பனி வராது. இப்படி சொன்னால் என்ன நடக்கும்? அதில் சொல்லுங்க. மழையை நிப்பாட்டிட்ட, மழை வராதுன்னு சொன்னால் என்ன நடக்கும்? இவன் கள்ள தீர்க்க தரிசிடா, இவன் சரியான ஊழியக்காரன் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அப்படித்தானா? அப்படி அல்ல. நல்ல கவனி. ஏன் மழையை நிறுத்தினார்? அதான் ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாரும் சொல்லுவோம், எலியா ஜெபித்தார், மழை நின்று விட்டது. எலியா ஜெபித்தார், ஒருவேளை பனி நின்று விட்டது. திரும்ப 3 வருஷம் கழிச்சு ஜெபம் பண்ணார், மழை வந்துருச்சு. ஏன் மழையை நிப்பாட்டினாரு? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே புறப்பட்டு வர்றாங்க. 430 வருஷம் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாச்சு. ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தது என்ன வாக்கு கொடுத்தாரு? பாலும், சொல்லுங்க, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன், அப்படி தேசத்தை உங்களுக்கு தரப்போறேன். அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. யார் மூலமா? காலேப்பு, யோசுவாலாம் போய் அந்த தேசத்தை போய் உளவு பார்த்துட்டு வராங்க. உளவு பார்த்துட்டு வரவன் வீசுனங்கை வெறுங்கையுமா வந்தான்?
சொல்லுங்க. சபையில் பொறுப்பில் இருக்காரு, பணக்காரரு, பெரிய ஆளு, வீசினங்கை வெறுங்கைமா தான் வருவார். எதை கொண்டு வர மாட்டார்? ஆமாம், வேத புத்தகத்தை தூக்க மாட்டார் அவர். நீ வேதத்தை தூக்கலைன்னா ஒன்னையும் பிள்ளையும் ஏசுனார், தூக்க மாட்டார். இவன் போயிட்டு வாரவன் நல்ல கவனி, அங்கே போனதில் சில பேர் வந்து சொல்கிறான், அந்த தேசம் மோசமான தேசம், அது பட்சிக்கிற தேசம் அப்படின்னு துர்ச்செய்தியை பரப்பிட்டான். இவங்க வந்தவங்க எப்படி வந்தாங்க? திராட்சை கொலைய பேசுங்க. திராட்சை கொலை எப்படி கொண்டு வந்தான்? ஒரு கம்பில் கட்டி தூக்கிட்டு வந்தான் தோளில். நல்ல கவனி. மாதுளம்பழம் இன்னைக்கு இஸ்ரவேல் போனீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற மாதுளம்பழம் போல இருக்காது, இவ்வளோ சைஸ் இருக்கும். 2 கிலோ ஒரு மாதுளம்பழம், அவ்வளோ சைஸ், பெரிய சைஸ் இன்னைக்கும் இருக்குது. இதெல்லாம் கொண்டுட்டு வந்து அங்கே வைக்கிறாங்க. எல்லாத்தையும் வச்சாச்சு. அந்த தேசத்தினுடைய செழிப்பை காமிச்சிட்டார் ஆண்டவர். இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கூட்டம் முறுமுறுத்துட்டு கிடந்தது. நல்லா கவனிங்க. இப்போ அவங்க எல்லாம் புறப்பட்டு வந்தாச்சு. அழைக்கப்பட்டு வந்ததுல காலேபு, யோசுவா, இந்த அழைக்கப்பட்டு வந்தோடைய பிள்ளைங்க இவங்க மட்டும்தான் இப்போ கானானுக்குள்ள போயிருக்காங்க. பாலும் தேன் ஓடுற தேசத்துல போயிருக்கிறாங்க. பாக்கி எல்லாவனும் வனாந்தரத்துல செத்து போயிட்டான். எல்லாரும் போயிட்டான், ஒருத்தன் கூட உள்ள போகல. கவனிங்க, இன்னைக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு நிறைய பேருடைய லைஃப்ல. எங்க போகணுமோ அங்க போக மாட்டான், கல்லறைக்குள்ள போயிடுவான், கல்லறையில கொண்டு வச்சிருவோம், டைல்ஸ் போட்டு ஒட்டிடுவோம், அடக்கமும் பண்ணிடுவோம். ஆனா கவனி, அங்க போறதுனால போக வேண்டிய இடத்துக்கு போவான்னு நினைக்காத தேவ பிள்ளையே. இப்ப எல்லாம் உள்ள வந்தாச்சு. உள்ள வந்தா ஏன் மழையை எலியா நிப்பாட்டினார் தெரியுமா? அப்படியே 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 17, 18 படிமா. ஆகாப் எலியாவை கண்ட பொழுது இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிற நீ அல்லவா? நான் அல்ல. அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களையும் கவனிங்கம்மா. அப்படி கீழே வாங்க. அதுக்கு அடுத்த வசனத்தை படிச்சிருங்கம்மா. 18ஆம் அதிகாரம் 21 வசனத்தை படிங்க. நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வம்னா அவரை பின்பற்று, பாகால் தெய்வம்னா சரி நிப்பாட்டிக்கோங்க. என்ன கவனிக்கல, என்ன பாருங்க. இப்ப எலியா மழையை நிப்பாட்டிட்டாரு, மழை நின்னாச்சு. ஏன்? இஸ்ரவேல் மக்கள் இப்ப கானானுக்குள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்தா பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், செழிப்பான தேசம்தான். இப்ப இவங்க கர்த்தரை விட்டுட்டு யாரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க? பாகால்களை, விக்கிரகத்தை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. கவனிமா. ஏன்? அந்த நாட்டுக்குள்ள, அந்த தேசத்துக்குள்ள இருக்கிற விக்கிரகங்கள், அந்த தேசத்துக்குள்ள பாகால் தான் இந்த தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிறது, இந்த தேசம் செழிப்பா இருக்குன்னு சொல்லி இவன் கர்த்தரை விட்டுட்டு அதை பின்பற்றினா. பாத்தீங்களா? என் ஆண்டவர் அவருடைய உள்ளத்தின் ஏக்கத்தை எலியாவுக்கு வச்சாரு. எலியா மழையை நிப்பாட்டிட்டான். ஒரு அள்ளியில போடுங்களேன் பார்க்கலாம், சத்தமா போடுங்களேன். ஆமா, இன்னைக்கு மழை நிக்கி. ஏன் நிக்கி? நல்ல கவனி. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், அநேக விசுவாசியுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தடப்பட்டு கிடக்கு, நன்மை தடப்பட்டு கிடக்கு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு செழிப்பை பேசுகிற ஊழியக்காரர்கள் பெருகி விட்டார்கள். அல்லையிலே வரமாட்டேங்குது. என்னதை பேசுறாங்க? செழிப்பு. நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ வாலாகாம தலையாவாய், நீ கீழாமை மேலாவாய். ஹலோ, வசனத்துக்கு கீழ்ப்படியாம, வசனத்தின்படி நடக்காம எந்த செழிப்பும் எந்த ஆசீர்வாதமும் வீட்டுக்கு வராது. ஏசப்பா நிப்பாட்டிடுவாரு. இப்ப அல்லில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. இங்க வந்த உடனே இவங்க பாகால தேடிட்டான், விக்கிரகத்தை தேடிட்டான். நம்ம இதுக்கு இன்னைக்கு என்ன நடக்கு தெரியுமா? எங்க கூட்டம் கூடுதலா இருக்கோ அங்க பின்னாடி ஓடுவான். இந்த ஆடு, செம்பிளி ஆடு, வெள்ளாடு பார்த்திருக்கீங்களா? வெள்ளாடு பாரு, அது வாட்டுக்கு எங்கேயாவது அலைஞ்சிக்கிட்டே கிடக்கும். அந்த வேலைக்கு போகும், கொஞ்சம் கடிக்கும், இங்க கடிக்கும், அப்படிதானே? செம்பிளி ஆடு மட்டும் மேய்ப்பன் பின்னாடி போய்கிட்டே இருக்கும், ஒழுங்கா போகும். இன்னைக்கு நிறைய பேர் வெள்ளாடு மாதிரி தான் இருக்காங்க. அங்க கொஞ்ச நாள் ஓடுவான், இங்க கொஞ்ச நாள் ஓடுவான், ஒரு இடத்துல நிலைச்சு நிற்க மாட்டான். கடைசியில ஆளே காணாது. எங்க ஊர்ல ஒரு சபை, பக்கத்து வில்லேஜ், செங்கோட்டை பகுதி, அந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் பஸ் வருது, வேன் வருதுன்னு சொல்லி வேன்ல ஏறி அந்த சர்ச்சுக்கு போறாங்க. சரி போட்டோம், சத்தியம் கேட்கணும். ஆனா என்ன நடந்தது?
ஏன் அங்கே போறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப பரவசமாக இருக்கு பிரதர். என்னது இருக்கு? ஆமாம், பரவசமாக இருக்கனால அங்கே போகிறாங்களாம். அம்மா கவனிம்மா, சாத்தா எங்கே கொண்டு போகிறான்? ஏன் உன் ஆசீர்வாதத்தை அடைக்கிறார்? ஏன் உன் ஆசீர்வாதத்தை நிப்பாட்டுறாரு? உன் கண்ணு கர்த்தரை விட்டுட்டு யார் பக்கம் திரும்புது? ஊழியக்காரர் பக்கம் திரும்புது. ஒரு அலையில போட்டுங்களாம் பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. அது இப்போ கேடு கேட்ட நேரம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? கொரோனா வந்ததுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியிலே வரமாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமையும் கூட்டம், சனிக்கிழமையும் கூட்டம், ஆன்லைனில் கூட்டம், எல்லாம் ஆன்லைன்லே வருது. வீட்டில் டிவியில் போட்டு பார்க்கலாம், வீட்டில் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டே நைட்டியோட நின்று ஆராதனையை பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் கம்யூனியனே கொடுக்காங்க. எதில்? ஆன்லைனில், டிவியில். ஆன்லைனில் வாயை பிளந்துக்கிட்டு நின்னா வந்து விழும். சர்ச்சு எதுக்கு தந்திருக்காரு? திருவிருந்துன்னு ஒரு பந்தி ஏன் வச்சிருக்காரு? இப்போ ஆன்லைன் சர்ச்சஸ் பெருக ஆரம்பிச்சிச்சு. எவனை பார்த்தாலும் யூடியூப் யூடியூப் யூடியூப். கவனிம்மா, இந்த யூடியூப் ஏன் ஆரம்பிச்சான்னு தெரியுமா? நிறைய பேர் பணம் சம்பாத்தியம் பண்ண தான். இதுக்கு ஒரு கூட்டமே அலையுது. சில பேர் சொல்றான், எனக்கு 10 லட்சம் பேர் இருக்கான், எனக்கு 5 லட்சம் பேர் இருக்கான். ஏடா 10 லட்சம் பேர் இருந்து என்ன பிரயோஜனம்? எவனாவது பரலோகத்துக்கு வருவானா? சினிமாக்காரனுக்கும் நிறைய பேருக்கு ரசிகர் மன்றம் இருக்கு. இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு ரசிகர் மன்றம் இருக்கு. இருக்கா? சத்தியத்தை போட்டா, சத்தியம் கடிந்து கொண்டா அதை பார்க்க மாட்டான். 4 வாலிப பிள்ளைய விட்டுட்டு டான்ஸ் ஆடுற ஊழியக்காரனை திறந்து திறந்து கண்ணை விரிக்காம பாப்பா உட்காந்து. சில வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தேன். மீட்டிங் முடிச்சுட்டு நானும் அந்த ஊழியக்காரன் பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு வீட்டில். அப்போ அவர் சொன்னார், பிரதர் இப்போ ஒரு காட்சியை பாருங்கன்னு சொல்லி ஒரு நெட்டில் ஓப்பன் பண்ணி காமிச்சார். கவனிங்கம்மா, ஒரு முக்கியமான ஊழியக்காரர் சென்னையில், பெரிய சபை. அவருடைய மகன் ஒரு 20 வாலிப பிள்ளைங்களை மேலே விட்டு, அதெல்லாம் அறகுறையில் நிற்கி ட்ரெஸ்ஸு. கவனிங்க, எல்லாம் யூனிஃபார்ம், காலுக்குள்ள ட்ரெஸ்ஸை காணும். ஒரு 20 வாலிப பிள்ளைங்க நிற்கி. அவர் ஹீரோ, அதுக்கு பின்னாடி நின்று எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. எங்க சர்ச்சுக்குள்ள. கவனிமா, இதுக்கு கூட்டம் ஓடுது, நிறைய ஓடுது. போ, எல்லாம் கூட்டம் கூட்டமாக அந்த வெள்ளாடு மாதிரி போய் சேர். கடைசியில் அந்த ஆடு எங்கே போய் முட்டுதோ தெரியல, வெட்டி ஏன் தூக்கி போட்டு போயிடுவான். எலியா மழையை நிப்பாட்டினார். ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நிப்பாட்டுகிறா? ஒவ்வொரு காலகட்டத்திலே ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவர் எச்சரிப்பு கொடுப்பதற்கு காரணம் என்ன? ஜனங்கள் கர்த்தரை விட்டார்கள். பாகாலை பின்பற்றி போயிட்டான், விக்கிரகத்தை பின்பற்றி போயிட்டான். இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு டைரி வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் வச்சுருப்பாங்க. நம்ம தலைவலின்னா இந்த ஊழியக்காரத்தை ஜெபம் பண்ணணும், வயிற்று வலின்னா இந்த ஊழியக்காரத்தை ஜெபம் பண்ணணும், அப்படி தானே? பிசாசை துரத்துனா இந்த ஊழியக்காரத்தை ஜெபம் பண்ணணும். நல்லா க்ளீனாக லிஸ்ட் வச்சுருப்பாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நைட்லலாம் பார்த்தீங்கன்னா தூங்கவே முடியாது. திடீர்னு 3 மணிக்கு ஃபோன் வரும், 2:30 மணிக்கு ஃபோன் வரும். எங்கே இருந்தால் பண்ணுவாங்கன்னே தெரியாது. பிரதர் ஜெபம் பண்ணணும். உடஞ்சிருக்காடு மாதிரி எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒரே வார்த்தை, எதை பேசுகிறோம் அதை தான், அதுக்காக தான் ஜெபம் பண்ணணும். ஏன் ஆண்டவர் அடைச்சாரு? நீ கர்த்தரை தேடாம ஊழியக்காரனை தேட ஆரம்பிச்ச பாத்தியா? அதனாலதான் என் ஆண்டவர் இந்த செழிப்பை, ஆசீர்வாதத்தை தடை பண்ணினால் அப்பவும் நிறைய பேருக்கு புத்தி வர மாட்டேங்குது. கவனிங்கம்மா, இந்த எங்கள் ஊர்லேருந்து சுரண்டைக்கு போகிற ரோட்டில் மரடி நல்ல மரமாக இருக்கும், நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். நான் போகும்போது அடிக்கடி பார்ப்பேன். நல்லா படித்த பசங்க, படித்த பிள்ளைங்க, நல்லா ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டிருப்பான். அங்கே ஒருத்தன் கிளியை வச்சுட்டு உட்காந்துருப்பான். கவனிம்மா, அதுக்கு முன்னாடி இது 2 உட்காந்துருக்கும். எதுக்கு? கிளிட்ட கேட்க. இது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, தலையை கொடுக்க ஓடுவா. யார்கிட்ட? கூட்டம் முடிஞ்ச ஊழியக்காரன்ட்ட. ஐயா கேட்டு சொல்லுங்க ஐயா, ஜெபம் பண்ணுங்க, எங்க காரியம் என்னன்னு கேளுங்க. அம்மா கவனிமா, கர்த்தர் அடைத்து விட்டால், கர்த்தர் நிப்பாட்டி விட்டால் எந்த ஊழியக்கார வந்து ஜெபம் பண்ணாலும் அது திறக்கவே திறக்காது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. என்னைக்கு உன் கண் கர்த்தருக்கு நேராக திரும்புகிறதோ, உன் இருதயம் கர்த்தருக்கு நேராக திரும்புகிறதோ, அப்பொழுது என் ஆண்டவர் அடைச்ச வாசலை திறந்து விடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு வச்ச வாசலை ஒரு மாந்திரியம் அடைக்க முடியாது, ஒரு பிசாசு அடைக்க முடியாது. எப்போ நீ ஆண்டவர் இயேசுவோடு இருந்தால், இயேசு உன்னோடு கூட இருந்தால். அதை விட்டுட்டு நீ உலகத்துல உனக்கென்று ஒருவேளை ஊழியக்காரனை தந்திருக்கிறாரே, அந்த ஊழியக்காரர் பக்கம் நீ சாரக்கூடாது, கர்த்தர் பக்கம் சார்வதுக்குத்தான் ஊழியக்காரனுடைய வேலை. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.
இப்போ நிறைய பேர் வந்துட்டு போனோம்னா அப்புறம் ஒரு பெரிய ரசிகர் மன்றத்தை சேர்த்துருவான். ஊழியக்காரில் கூப்பிடுறதே பயமாக இருக்குது. சில சபையில் உள்ளே விட்டாச்சுன்னா அப்புறம் ஒரு 10-20 குடும்பம் அவன் பின்னாடி போயிடுவான், கொண்டு போயிடுவான். நிறைய இன்னைக்கு நம்ம சில காரியத்தில் ஜெபிக்கிறதே கிடையாது, ஆண்டவர்கிட்ட கேட்கிறதே கிடையாது. அப்போ முதலாவதாக ஏன் ஆண்டவர் மழையை நிப்பாட்ட வைத்தார்? பாகால தேட ஆரம்பித்தார்கள், கர்த்தரை விட்டு விட்டார்கள். இன்றைக்கும் ஆண்டவருடைய ஜனங்கள் அநேக விசுவாசிகள் கர்த்தரை விட்டுட்டு ஊழியக்காரர் பக்கம் சார ஆரம்பித்ததுனால தான் அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தடைபட்டு கிடக்கிறது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்களேன். சில கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். அண்ணே பிரைஸ் லார்ட் அப்படின்னாரு. யார் பிரதர் நீங்கள்? நான் ஒரு ஊழியக்காரர். கவனிங்கம்மா, நான் ஒரு ஊழியக்காரர் அப்படின்னாரு. சரி என்ன பிரதர்ண்ணே? இல்லை உங்களை பார்க்கணுண்ணே அப்படின்னாரு. நான் பெரும்பாலும் யாரையும் எனக்கு உணர்த்த படம்லாம் பார்க்கவே மாட்டேன், பேச்சே கொடுக்க மாட்டேன். நான் லோக்கலில் இல்லைன்னு சொல்லிவிடுவேன். இப்படி கொஞ்சம் தட்டிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் காலையில் வந்துட்டார், மதுரையிலேருந்து வந்திருக்கார். இன்னொரு ஊழியக்காரர் செங்கோட்டையிலேருந்து கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு காலையில் 7 மணிக்கு வந்துட்டார். என்னடா அது சொல்லாமல் குழம்பு வந்துட்டார் சொல்லிட்டு, என்ன பிரதர் வாங்கன்னு சொல்லி ஆஃபீஸில் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ பேசும்பொழுது அவர் கேட்டார், அண்ணே நான் ஒரு ஊழியம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னார். என்ன பிரதர் என்ன ஊழியம் பண்ணுறீங்க? இல்லை உங்கள் சபையில் ஏங்க எனக்கு சபை கிடையாது, நான் ஒரு சுவிசேஷகன். நல்லா கவனிக்கணும். உங்கள் சபையில் கல்யாணமாகிற பசங்க பெண்கள் பையன் இருக்கானா அப்படின்னு ஆரம்பிச்சாரா? புரிஞ்சுக்கிட்டேன். ஓ இந்த ஊழியம் தான் அவர் பண்ணுறாரு. கவனிங்கம்மா, இது ஊழியம், இது ஊழியம். சில பேருக்கு புக்கே போடுதான், இந்த ஜாதி பெண்ணுக்கு இந்த ஜாதி மாப்பிள்ளை தேவை. கிறிஸ்தவன் போடுதான் புக்கு, இந்த ஜாதி பையனுக்கு இந்த ஜாதி பொண்ணு தேவை. நீ என்னைக்கு அங்க திரும்புதியோ அன்னைக்கு உன் பிள்ளைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், உன் பிள்ளைக்கு வர வேண்டிய வரன் தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஒரு அலையில சொல்ல பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, புரோக்கர் நிறைய பேர் அலைதான், பேக்கப் கையில் வச்சுக்கிட்டு அப்படியே வீடு வீடு அலைதான். இங்க பொய்ய சொல்லி இங்க ஒரு 10,000, அங்க பொய்ய சொல்லி அங்க ஒரு 10,000 அவன் வாங்கிட்டு போயிடுவான். இது கல்யாணம் ஆகி 2 மாசம் கழிச்சு கண்ணை கசக்கிட்டு ஈன்னு வீட்டுல வந்து நிற்கும். நாங்க சோம் பண்ணி தானே பிரதர் செஞ்சோம், நாங்க கேட்டுதானே பிரதர் செஞ்சோம். என்னத்தை சோம் பண்ண? அவன் கொண்டுட்டு வந்ததை நடத்ததுக்கு நீ ஆண்டவர்கிட்ட சோம் பண்ண. ஆண்டவரே இந்த கல்யாணத்தை நடத்தும். அப்படி அல்ல. உன் பிள்ளைக்கு யாரை நியமிச்சிருக்கிறாரோ அவன் மட்டும்தான் வீட்டுக்கு வரணும். அமேன் போட மாட்டீங்களா? அதை விட்டுட்டு நம்ம 10ல் 11 போய் பார்ப்போம். அன்னைக்கு ஒரு பிரதர் சொன்னார், அண்ணே என் பையனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கணே அப்படின்னாரு. சரி எத்தனை பார்த்தீங்க? இதுவரை 15 பார்த்தாச்சு, இன்னும் தேரல. என்ன மாடு வியாபாரமா பாக்கி? அதை கூப்பிட்டு சொன்னேன், பிரதருங்க வாங்க, ஒரு விசுவாசி நீங்கள் 15 20ன்னு போய் பார்க்காத. உன் பிள்ளைக்குன்னு நியமிக்கப்பட்ட மகனோ மகளோ கர்த்தர் அனுப்பணும், அந்த வாசலை திறக்கிறதுக்காக நீ ஜெபம் பண்ணு. அதை விட்டுட்டு போய் 15 பார்த்தா 20 பார்த்தான்னா அந்த பிள்ளை உள்ள எப்படி வேதனைப்படும் தெரியுமா? தெரியுமா உனக்கு? அதெல்லாம் பார்த்துட்டு புரோக்கரை வச்சு பார்த்துட்டு நல்ல நேரம் பார்த்துட்டு எல்லாம் குறிச்சிட்டு மேலே வசனம் மட்டும் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த வசனத்துக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போச்சேயா? செஞ்சது பூரா அவன் கடைசியில் வசனம் மட்டும் மேலே தூக்கி போட்டுருவான். ஆனால் அந்த கல்யாணத்துக்கு ஏசுனார் வருவார் சொல்லுங்க, வாரம் பூரா குழப்புவான். வாரவெல்லாம் சாப்பிட்டுட்டு உப்பு இல்லை அது இல்லைன்னு சொல்லி குறை சொல்லிட்டு போவா. அங்கே ஒரு கலவரமே நடக்கும். ஏன் இன்னைக்கு கலவரம் நடக்கு? ஏன் இன்னைக்கு சண்டை நடக்கு? கவனிமா, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இயேசுநாதர் பக்கம் இல்லாம நீ உலகத்தின் பக்கம் இருக்கிறபடினா, உலக அரசியல், உலகத்துடைய மேன்மைகள், உலகத்துடைய நட்புகள் இருக்கிறபடினாலே தான் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில நன்மை இழக்கிறது மட்டுமல்ல சமாதானத்தை இழந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு அலியில சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியமே நேரம் போய்கிட்டு இருக்கு, எப்போ முடியுதோ தெரியல. அவ ஃபர்ஸ்ட் எலியாவை கொண்டு ஆண்டவர் மழையை நிப்பாட்டினாரு. மழையை நிப்பாட்டுறதுக்கு காரணம் ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்புவதற்காக நிப்பாட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை, உனக்கு நன்மையை தடுத்திருக்கிறதுக்கு காரணம் நீ கர்த்தர் பக்கம் திரும்புவதுக்கு தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. நீ கர்த்தர் பக்கம் திரும்பினால் கர்த்தரை நம்புகிறவனோ என்னங்க அது மட்டும் நல்லா தெரியும். இந்த வசனம்லாம் அழகா உருத்தட்டி வச்சிருப்போமே, வாக்கு தத்தமெல்லாம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், அது ஒண்ணுதான் தெரியும். கர்த்தர் பக்கம் திரும்பினா, அவர் நம்ம பக்கம் திரும்பிட்டாருன்னா கர்த்தரை நம்புகிறவனோ
உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அதாங்க மேன்மை. கத்தர் கொண்டு வைக்கணும், கத்தர் கொண்டு வைக்கணும். நீ போடுற பாட்டு ஒண்ணு உயர்த்தக்கூடாது, நீ போடுற ஆட்டம் ஒண்ணு உயர்த்தக்கூடாது, அது இல்லாம ஆக்கிடும். முதலாவது கத்தர் பக்கம் திரும்புவதற்காய் மழையை நிப்பாட்டினார். இரண்டாவதாக ஒரு வசனத்தை நான் படிக்க கேட்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கலாம். எரேமியா 6:10. நான் யாரோட பேசி எச்சரிப்பேன், அவருடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். நல்லா கவனிங்க, கவனிங்க. கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்குதா? நிந்தையா இருக்கிறதா? அத மேல என்ன பாருங்கம்மா, எது மேல விருப்பம் இல்லை? உங்க கையில் ஒரு பைபிள் இருக்குல்ல, விருப்பத்தோட படிக்கிறோம், விருப்பத்தோட படிக்கிறோம். சங்கீதம் 1:1 சொல்லுது, இரவும் பகலும் கர்த்தரோட வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் அவன் செய்யறதெல்லாம் வாக்கியம் தான் சொல்லுது. இரவும், ஆமா, நம்ம தான் பைபிளை இப்போ பார்க்குற கொண்டு வர்றது தானே. அப்புறம் வீட்டில் ஒண்டி வச்சா அடுத்த வாரம் சர்ச்சைக்கு வரும்போது இல்லை அடுத்து சர்ச்சைக்கு வரும்போது தூக்குவோம். பைபிளை திறக்கதே கிடையாது. இந்த வேத புத்தகத்தில் எத்தனை புத்தகம் இருக்கு? ஆமாம், ஏதோ புக்கு வருமா வீட்டுக்கு, அதுக்கு பரிசை எழுதுக்கு உருத்தட்டி வச்சுருப்போம். அது இப்போ வந்தது கூகுள் வேற, அதில் போட்டால் எல்லாம் வந்துடும், எல்லாம் வந்துடும். ஆவியானவர் சொல்கிறத கேட்க மாட்டான், கூகுளில் போட்டு எடுத்துகிட்டு வருவான். எல்லாம் கொண்டாந்து நெட்டை வச்சு லேப்டாப்பை உட்காந்து வெள்ள பிரசங்கம் மணிக்கணக்காக பண்ண இருக்கான். உப்பு இருக்காது, சப்பு இருக்காது இல்லை. கவனி. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, அவங்க என் வார்த்தையை கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? என்ன சொன்னார் முடிக்காரு? என்ன இல்லை, விருப்பம் இல்லையா? அப்படி 14 வசனத்தை படிங்க. எரேமியா 6:14 சிஸ்டர். கேட்டு என் ஜனங்கள் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என்ன செய்யறாங்களா? காயத்தை சமாதானம் இல்லாதிருந்தும், நல்ல கவனிங்க, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என்ன செய்யறாங்களா? என் ஜனங்களின் காயத்தை மேப்பூச்சாய் பூசுறாங்க. இப்ப எரேமியாவை கர்த்தர் எழுப்புகிறார். கவனிங்கம்மா. முதல்ல பார்த்தோம், அங்க செழிப்பை பார்த்து பாகால் பக்கம் திரும்பினதுனால கர்த்தர் பக்கம் திரும்புறதுக்கு மழையை அடைச்சாரி எலியா. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களை நல்லா கவனிங்க. நான் சொன்னேன்ல, தான் குடும்பத்தை போஷிக்கணும், தான் காரியம் நடக்கிறதுக்கு சபை ஆரம்பிக்கிற கூட்டம் பெரியாச்சு. அப்படித்தானே? ஆண்டவர் விரும்பி ஆரம்பிக்கல, ஆண்டவர் சொல்லி ஆரம்பிக்கல. இன்னைக்கு இங்க ரெண்டாவது, அவருடைய வார்த்தையின் மேல ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்போ என்ன நடக்குன்னா, எரேமியா காலத்துல ஜனங்களை பார்த்து சமாதானம் சமாதானம் என்று சொல்லி அவங்க காயங்களை மேப்பூச்சா பூசுனாங்களாம். அல்லையா? போட மாட்டீங்களா? எல்லாருக்கும் காயம் இருக்குதா? இருக்கான்னு கேட்டேன். எந்த காயம்? அவ முறைச்ச காயம், துப்புன காயம், திட்டுன காயம். கவனிமா, நான் சொல்றது புண்ணு இல்லை, உள்ளத்துல ஒரு காயம் இருக்கு. இந்த நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, இந்த நாக்கு அடங்கவே அடங்காதுயா. எதையும் நீ அடக்கிடலாம், நாக்கு என்ன செய்ய முடியாது? அடக்க முடியாது. இந்த நாக்குல இருந்து புறப்படுற வார்த்தை இருக்கு பார்த்தியா, அது அந்த வார்த்தை யாரை குறித்து பேசுகிறோமோ அவனை கொலை பண்ணுது, கொலை பண்ணுது. நல்லா கவனி. இந்த நாக்கு அவ்வளவு கேடுகட்ட நாக்கு. ஆனால் கர்த்தரை குறித்து பேச சொல்லுங்க, அந்த நாக்கு பேசாது. ஒரு அள்ளியில் போட மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. சமாதானம் சமாதானம் என்று சொல்லி ஜனங்களின் காயங்களை மேப்பூச்சாய் பூசுகிறார்களே, ஆனா அவர்களோ ஆண்டோடைய வார்த்தைய விருப்பமே கிடையாதான், கேட்கதே கிடையாது. எத்தனை முறை பிரசங்கம் பண்ணாலும், எத்தனை ஊழியக்காரனை கொண்டு வந்தாலும் இங்கோடி வாங்கி விட்டுட்டு போயிடுவோம். போன வாரம் வந்த ஊழியக்காரர் கடைசி நாள் என்ன பிரசங்கம் பண்ணினார் வச்சாடா? இதை போய் இவர் கேட்கார. கடைசி நாள் என்ன பிரசங்கம் பண்ணாரு? எதுக்கு வாரோன்னு நமக்கே தெரியாது. வந்தோம், உட்காந்தோம், கேட்டோம், எஞ்சிச்சோம், போனோம். என்ன பிரயோஜனம்? அதான் சொன்னாப்பிலே, தேய்ச்சதான் மிச்சம்.
நீ உட்கார்ந்த இடத்த தேய்ச்சே தான் மிச்சம். போகிற பிள்ளை, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை ஒழுங்காக படித்து ஹோம்ஒர்க் பண்ணாக்கித்தான் மார்க் கிடைக்கும், இல்லை ஆனுவலில் முட்டை தான் கிடைக்கும். இப்போ தெரியாது, கவனிமா. இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. கூட்டத்துக்கு வந்தோம், போனேன், காணிக்க போட்டேன், ஆடுனேன், பாடுனேன், ஓடுனேன், அதல்ல. வசனத்தை அனுப்புறாரு பாத்தியா? இந்த வார்த்தை இன்னைக்கு நிறைய பேர் விருப்பம் இல்லாம தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லையிலே சொல்லுங்க. ஒரு ஆள் விருப்பத்தோட கேட்டா போதும், அதான் ஆண்டவருக்கு விருப்பம். அல்லையிலே சொல்ல முடியுமா? 1000 பேர் வந்துட்டு 1000 பேர் அதில் 500 பேர் கேட்காம போனாலும் 10 பேர் விருப்பத்தோட கேட்டார்னா வார்த்தையை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஆண்டவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பிரையாப்பட்டணத்து மக்கள் நல்ல காரியத்தை பேசுவாங்களாம், நல்ல காரியத்தை கேட்பாங்களாம், வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்களாம். நம்ம ஆராய்ந்து பார்த்தோமோ? என்ன இப்படி பார்க்குறீங்க? இப்போ எரேமியாவை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை தட்டுறாரு. ஏடா, வசனத்தை கொடுத்தா வசனத்துக்கு மேலே விருப்பம் இல்லை, ஆனால் சமாதானம் சமாதானம் சொல்லி மேப்பூச்சா பூசிக்கிட்டாலே தான் நிறைய பேர். எரேமியா காலத்தில் நிறைய பேர் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இன்னைக்கு அப்படி தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நிறைய வீடு சந்திக்கிறதுக்கு. கவனிங்கம்மா, இந்த கிறிஸ்தவ வீட்டில் ஒரு சினிமா ஆக்டர் சில வருஷத்துக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டார். அவர் இப்போ இல்லை, செத்து போயிட்டாரு. அவரை குறித்து நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அவர் என்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்தாரோ அதுக்கப்புறம் அந்த சகோதரனை இந்த ஊழியக்காரங்க தூங்க விடுறதே கிடையாது. ஏன்? கவனிமா, அடிக்கடி வீட்டுக்கு போறது. எதுக்கு போறது சொல்லுங்க? எதுக்கு அடிக்கடி போறது? அது 1ஆம் தேதி ஆச்சுன்னா, 5ஆம் தேதி ஆச்சுன்னா அடிக்கடி அடிக்கடி வீட்டுக்கு ஊழியக்காரன் வருவானா? வெளியே இருந்து வருவாங்கள்ல, வரமாட்டாங்களோ? வரிசையா வருவாங்களே. 10ஆம் தேதி வரைக்கும் கிளீனா. நமக்குன்னு ஒன்று இருக்கதை மறந்துட்டு வாரதுக்கெல்லாம் திறந்த மடம் மாதிரி வீட்டை திறந்து குடிக்கிய கவனியம்மா ஒரு அருமையான ஊழியக்காரர். அவர் ஒரு சபை வச்சிருக்கார். அவர் ஜனங்களை எந்த சபையார் கூடயும் அவர் லிங்க் பண்ண விட மாட்டார், சேர விட மாட்டார். சேர்ந்தாங்கன்னா அன்னைக்கு பிரசங்க பீடம் சிலுவை அடிக்கக்கூடிய நம்பி மாறிடும். புரியலையோ? யார் மற்றவங்களோட ஐக்கியம் வச்சுட்டாங்கன்னா அன்னைக்கு அவங்கள சிலுவையில் அடிச்சிட்டார் அந்த பிரசங்கர். பிரசங்க பீடத்தில் உட்காந்து சிலுவையில் அடிச்சிருவார். ஆனால் அவர் மட்டும் திறந்த மடம் மாதிரி எல்லா சபையார் கூடயும் எல்லா பணக்கார வசதி படைச்சவங்க வீடு பூரா கரெக்டாக அட்டன் பண்ணிடுவார். ஏன் சொல்லுங்க? அவருக்கு தேவை நிறைய இருக்கு, இஎம்ஐ கட்டணும், எல்லாம் இருக்குது. அதனால அப்படி பெரிய லெவலில் மட்டும் கைக்குள்ள வச்சுக்குவார். ஆனால் தான் விசுவாசி யாரு கூட என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. இந்த சினிமா ஆக்டர் வீட்டுக்கு அடிக்கடி அடிக்கடி போய் 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 நிறைய ஊழியக்காரங்க பண்ண தொந்தரவில் போதுண்டா ராஜா ஏசுநாதரே எனக்கு வேண்டான்னு வெளியே போயிட்டாரு. இங்கே இருக்கீங்களா? ஆவிக்குரிய சபை. ஒரு தெரிஞ்ச சபையில் ஒரு அருமையான வாலிபன், கொஞ்சம் கால் நடக்க கொஞ்சம் கெந்தி நடப்பார். அவர் போய்கிட்டு இருந்தார். அந்த போதகர் பாஸ்டரை தகப்பனை போல நேசித்தார். கொஞ்ச காலம் சர்ச்சுக்கு போனார். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா உத்தராட்ச கொட்டை போட்டு தாடி வளர்த்து காவி ட்ரெஸ் போட்டு கிளிப்பு போட்டிருக்கு. கவனியம்மா, நாக்கில் கிளிப்பு போட்டார். சாமியாரா மாறிட்டார் அவர். இங்கே இருக்கியா? சபைக்கு போனவர் இப்போ சாமியாரா மாறிட்டார். ஏன் மாறினாருன்னு தெரியல. கவனி, இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஏன்னா வசனத்துல நீ கெட்டப்படலன்னா நீ எங்கேயும் நிலைச்சு நிக்க மாட்ட. அல்லையிலே சொல்லு பார்க்கலாம். இன்னைக்கு வசனம் நல்ல நிலத்துல விழுந்த விதையா இருக்கணும். இருதயம் நல்ல நிலமா இருந்து வசனம் விழுந்தா அந்த வசனம் 30, 60, 100 உனக்கு பலனை கொண்டுட்டு வரும். அல்லையிலே சொல்லுங்க. வசனத்தை கேட்காம வார்த்தைக்கு இடம் கொடுக்காம என் அன்பு தேவ பிள்ளையே, சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தை நல்லா உருத்தற்றிய அந்த வசனத்தை உன்னை யோசித்து பார். இரவும் பகலும் எப்படி இருக்கணுமா? அவ்வளவுதான். நம்ம தான் வெட்டி 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 தள்ளிடுவோமே. சில ஊழியக்காரன் பிரசங்கத்தை வெட்டி வெட்டி சேர்த்துருவான். அப்படி எழுதியிருக்கு வசனம். இரவும் பகலும் பிரியமா இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு அல்லையில சொல்ல மாட்டீங்களா? அதை விட்டுட்டோமே, பிரியங்கிறத விட்டுட்டோமே. நம்ம தான் பிரியமே கிடையாது. பைபிளை திறக்குனாலே அது பாவைக்காய் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு குறைஞ்சது ஒரு 2 அதிகாரமாவது படிச்சுட்டு இன்னைக்கு சர்ச்சைக்கு வந்தவங்க மட்டும் கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து காட்டுங்க பார்க்கலாம். கையெல்லாம் தூக்க வேண்டாம், எல்லாம் பார்க்காரு. என்ன ஸ்கூலா?
கையை தூக்க சொல்றதுக்கு. அவருக்கு தெரியும் நீ எத்தனை அதிகாரம் படிச்ச என்னன்னு. சில ஆள் திங்கக்கிழமை அறக்க பறக்க எஞ்சிச்சு குளிச்சுட்டு 9:30 ஆஃபீஸில் 9 மணிக்கு ஸ்கூலில் இருக்கணும்னா அப்போதான் ஓடி போய் கேலண்டரை தேடி கேலண்டருக்கு வசனத்தை பார்த்துட்டு அந்த வசனத்தை மட்டும் படிச்சுட்டு ஓடுற கூட்டம் எத்தனை இருக்கு தெரியுமா? இதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அது உனக்கா தந்திருக்காரு? அது ஆண்டவர் அறியாதவங்களுக்கு. அது இப்போ நிறைய பேர் இருக்கான். 1ஆம் தேதி ஆனிச்சுன்னா வாட்ஸ்அப்பை திறக்கவே முடியாதுயா. வாட்ஸ்அப்பில் வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம், அவன் வாக்குத்தத்தம் இவன் வாக்குத்தத்தம், எல்லா வாக்குத்தத்தமும் வந்துக்கிட்டே இருக்கு. வாட்ஸ்அப்பு வந்தாலும் வந்தது கேடே வந்துருச்சு. கையில் எழுதி தந்த வாக்குத்தத்தத்தை திறக்கதே கிடையாது பைபிளை. நீ பைபிளை திறந்தன்னா உன் இருதயத்தின் காயத்துக்கு அவர் மருந்து போட்டு அதை சமாதானமாய் நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா சொல்ல முடியுமா? அப்பொழுது உன் வீட்டார் சமாதானத்தோடு இருப்பார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. ஆனால் கிறிஸ்மஸுக்கு மட்டும் ஒரு பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு? ஆமாம், இவ போய் அந்த வீட்டில் பாட்டு பாடினோடனே அதுக்கு சமாதானம் அங்கே போயிடும். இங்கே சமாதானம் இல்லை. சமாதானம் போதும். ஏஸ் எந்த வீட்டிலே பாடின? எந்த வீட்டிலே பாடினு கேட்டேன். இயேசு அறியாத வீட்டிலே பாடியிருக்க நீ? ஆண்டு சொன்னாரு சீசரில் பார்த்து, நீ எந்த வீட்டுக்கு போனாலும் உன்னை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அந்த வீடு ஆசீர்வதினாரு. அப்படித்தானே? நீ அறியாதவன் வீட்டில் போய் இந்த பாட்டை பாடுனா என் ஆண்டவர் அவங்கள தொடுவார், அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, சர்ச்சைக்கு வருவாங்க, இயேசுவை தேடி வருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இது போட்டதுக்கே போடுறது. இங்கே யாருக்குன்னே நிறைய தின்னு மூக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு சிக்கன் மட்டன்லாம் தின்னுட்டு நிறைய பேர் மூச்சு விட முடியாமல் 7up கொக்கோ கோலாலாம் குடிச்சு கடைசியில் வயரே நீ கெட்டு போச்சு. அவ்வளோ கெமிக்கல் உள்ளே போகுது. இப்போ அவன் கத்திருக்கா கெமிக்கல் பூரா வயிற்றுக்குள்ளே தான் கிடக்கு. நிறைய பேருக்கு மூச்சு விட முடியல. எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிட்றது கிடையாது. ஏம்மா இதை சாப்பிட்டு பாருமா, இது கசகத்தான் செய்யும், ஆனால் உள்ளே போனால் தேனிட்ட பணியாரம் போல இருக்குமா. கரங்களை தட்ட மாட்டிங்களா? சத்தமாக தட்டுமா. எவ்வளோ நல்ல ஆண்டர் பார்த்தியா, எழுதி நம்ம கையில் தந்திருக்காருமா பொக்கிஷத்தை. என்னுடைய நண்பர் ஒருத்தர் அடிக்கடி சொல்வார், அண்ணே குழந்தை பிறந்தா பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பிறந்த அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு வேத புத்தகத்தை வாங்கணும்னே. ஒரு அல்லையில சொல்ல மாட்டியா? நம்ம பொட்டை பிள்ளை பிறந்ததுன்னா கை இப்படி போகுது. அது மாமியார் இருக்காள, அவன் மூஞ்சி திரும்பிக்கிட்டு போகுது. என்ன மருமக குழந்தை பத்துட்டு? ஆமாம் பொட்டை பிள்ளைய பத்துட்டா வா, மூஞ்சி போகுது மாமியாருக்கு. அது ஒரு ஆம்பளை பையனா நிமிந்து நிற்பா. எனக்கு பேரம் பிறந்திருக்காமல கல்லை கொண்டு அடிப்பான். கவனி, பொட்டை பிள்ளைன்னு உனக்கு அதுதான் போச்சோ? கவனிம்மா, யோசிப்பாரு. கவலை, உடனே கவலை. எப்போ? 25 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போகிற கல்யாணத்துக்கு பிறந்த அன்னைக்கு கவலை வந்தாச்சு. உன் வீட்டுக்கார வேற அப்படியே போய்கிட்டு இருக்கான், ஊழியன்னு போய்கிட்டு இருக்கான். பிள்ளை எப்படி நீ கட்டி கொடுக்க போகிற? அங்கே போடுற அந்த தீ கடைசியில் 20 வருஷமாக பற்றி எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். ஒரு அள்ளியில போட்டு பார்க்கலாம். அவள் போட்டுட்டு போயிடுவா. இங்கே வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ள ஒரு டக்க போர் நடக்கும். பிள்ளைய கொடுத்தவர் அவரு. அப்போ அந்த பிள்ளை உனக்கு சொந்தமா அவருக்கு சொந்தமா? சொல்லுங்கம்மா. அவருக்கு தானே. அவர் சாதாரண ஆளா? ராஜாதி ராஜா. உன் பிள்ளைய கொண்டுட்டு போய் 127 நாட்டுக்கு ராஜாத்தியா உட்கார வச்சார எஸ்தரை, அது போல உன் பிள்ளைய உட்கார வைக்க ஆண்டவரால முடியும். கரங்களை தட்ட மாட்டீங்களா? நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? பைபிளை தர, வசனத்தை படி, வசனத்தை இருதயத்தில் எழுது. நம்ம புக்கா எழுதுவோம், பேப்பரா எழுதுவோம். ஆமா, எதுக்கு? பரீட்சை எழுதுனா தங்க மெடல் கிடைக்குதுல்ல, பரிசு கிடைக்கல. அதை வாங்கினோடனே நேராக பரலோகத்தில் கொண்டு விட்டுருவாரு. கவனி, நீதிமொழியில் சொல்றாரு, நீதிமொழிகள் 3 திறங்க, வசனத்தை 3 திறங்க. அதில் என்ன சொல்றாரு பாரு, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பத அவைகளை உன் கழுத்தில் பூண்டு உன் இருதயமாகிய பலகையில் எங்க எழுத சொன்னாரு? அம்மா என்ன பாருங்கம்மா, நம்ம தான் டைரியே கொண்டு வர மாட்டோம். நேத்தான் சொல்லியிருக்கு. ஆமாம், இனி வாசலில் நிப்பாட்டணும். 10 வந்தாலும் 10 தேறி பரலோகத்துக்கு வந்து சேரணும். 15 வச்சு 15 கேடு கட்டு கடைசியில் சபையை குட்டிச்சோறாக்கிட்டு போகிறதுக்கு வச்சு தேவையில்லது. 10 ஒழுங்காக இருக்கணும். இங்கே எழுத கிடையாது பாருங்க, இருதயத்தில் எழுதுறது. இருதயத்தில் எதை எழுதியிருப்போம் தெரியுமா? போன வருஷம் வந்த ஊழியக்காரர் என்னை பார்த்து முறைச்சி பேசினார் பாருங்க, நான் மறந்துடுவேன். என்னையே சொல்லி கொடுத்து பேசிட்டு போயிட்டார். ஒன்ன சொல்லி கொடுத்து பேசல, ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன், ஆவியானவர் தான் சொல்லணும். காதுள்ள கேளு.
இருதய பலகையில எழுது வசனத்தை. அக்காட்ட போட்ட சண்டை, அண்ணன்ட்ட போட்ட சண்டை, அந்த காலத்து சண்டை எல்லாம் எழுதி சேர்த்து இவ்வளவு ஆனத்துக்கு வச்சிருக்கு உள்ள. பர அந்த இருதயம் எப்படி இருக்கும்? அது கல்லு போய் இருக்கும், அப்படிதானே? கனத்து போயிருக்கும், லகுவா இருக்குமா? சந்தோஷமே வராத உள்ளத்துல அத முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், எப்படி குருன்னு பார்க்கும். இந்த சவுலு தாவீதுக்கு பெண்ணை கட்டி கொடுத்துருக்கான் மாமனாரு. மர்மம் செத்தாலும் பரவாயில்ல, மகன் எப்படி போனாலும் பரவாயில்ல, தாவீத மர்மம் என்ன செய்யணும்? துரத்தி துரத்தி எடுத்தான். கவனிங்க, கையில ஈட்டி தூக்கி எரிஞ்சான், கொல்ல போனான். தாவீத சவுலு எப்படி பார்த்தானா தெரியுமா? காய்மாகாரமாய் பார்த்தானா. இப்ப எல்லாரும் நீங்க அப்படித்தான் என்ன பாக்கிய. 8:30 மணி ஆச்சு, வேற மைக்க வைக்க மாட்டேங்காரு, வேற என்னடா இது? காய்மாகாரமா பார்த்தானா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தெரியுமான்னு கேட்டேன். வீட்டுக்கார ஐயா போடுற சண்டையில் இந்த அம்மாவுக்கு கோபம் பத்திக்கிட்டு யார் மேலே வரும் தெரியுமா? பெத்த பிள்ளை மேலே வரும். கரெக்டாக சொல்லிட்டா தங்கச்சி. பிள்ளைகிட்ட கடிச்சு 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 துப்பி கடைசியில் சொல்லுவார், கோவம் வந்து நான் பார்ப்போன்னு கதறிடுவேன். என்ன தெருநாயா? தெருநாய் தான் கொதறிடும், அப்படிதானே? நிறைய பேர் பாரு கொதறதுக்கே வருவான். அவன் மூஞ்ச பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இன்னைக்கு ஏதோ கொதற போறான்னு தெரியும். உள்ள இருக்கிறது பிசாசு கொதற வைக்க போகுது. அதுக்கே சில பேர் சர்ச்சைக்கு வருவான் பாரு. சவுலு எப்போ பாரு தாவீது அப்படியே பார்த்தானா. தாவீது அப்படி பார்க்கல. தாவீதுக்கு சவுலுக்கு நீண்ட நாள் யுத்தம் நடந்துகிட்டே இருந்தது. எந்த ஈட்டியை சவுலு கையில வச்சிருந்தானோ, எந்த ஈட்டியை எதிரியாக தாவீதை பார்த்து தூக்கி எரிய நினைச்சானோ, அந்த ஈட்டியை குத்தி சவுலு, அம்மா கவனிங்கம்மா, என்னானா என்னானா அவ்வளவு சேர்த்து வச்சனா அதான் நடக்கும். வசனத்தை உள்ள எழுது, உள்ள இருக்கலாம் தூக்கி வெளியே போடு. அப்ப ரெண்டாவது, வேத வசனம் இல்லாம வார்த்தைய நிறைய பேர் பாருங்க விரும்புறதே இல்லை. சமாதானம் சமாதானம் என்று சொல்லி மேப்பூச்சா பூசுற கூட்டம் எரேமியா காலத்தில் இருந்தது. ஆண்டவர் எரேமியாவை எழுப்பி தட்டி எழுப்பி அவர் பாருங்க ஜனங்களை திரும்ப என்ன செய்தார்? ஆண்டவர் பக்கம், அந்த வசனத்தின் பக்கம் விருப்பம் உள்ளவர்களாக மாற்றினார் என் ஆண்டவர். ஒரு அல்லிலே சொல்ல முடியுமா? சத்தமா சொல்லு. வசனத்தை, வார்த்தைய அப்படி உள்கொள்ளணும், அப்படி ஏற்றுக்கொள்ளணும். பட்டினியா கிடக்கிறவங்க கொண்டு பிரியாணி கொடுத்தா எப்படி சாப்பிடுவான்? சொல்லுங்க. ருசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சாப்பிடுவான். ஒரு வாரம் பட்டினியா போட்டுட்டு பிரியாணி கொண்டு கொடுத்து பாருங்க பார்ப்போம். கொண்டா 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 நல்ல மூக்கு வரைக்கும் தின்றுவான். அது மாதிரி நீ பைபிளை படிக்கியா? அதுவும் பிள்ளைகளுக்கு இப்போ பைபிளை திறக்கணும்னாலே கஷ்டமா இருக்கு. அம்மா பைபிள் படினா அம்மா அங்கிட்டு போனோடனே பைபிளை திறந்துட்டு மூடிடுவா. படிக்கதே கிடையாது. பிற எங்க மார்க்கு கிடைக்கும், பிற எங்க வேலை கிடைக்கும், பிற எங்க வாழ்க்கை மேலே உயர்த்தப்படும்? பைபிளை படிக்க படிக்க படிக்கத்தான் ஆண்டவர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு உட்கார வைப்பார். அல்லையிலே சொல்லு. அந்த வசனத்துக்கு நேரம் அவன் இருதயம் திரும்பணுமா? ரெண்டு காரியத்தை பார்த்துருக்கிறோம். எதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் ஊழியக்காரனை எழுப்புகிறா. முதல்ல எலியா மழையை அடக்கி எழுப்பினாரு. ரெண்டாவது ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்புவதற்காக, வசனத்தின் பக்கம் திருப்புவதற்காக எரேமியாவை எழுப்புகிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி வேகமா முடிக்கிற யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 18ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். யோவேல் 2:18. யோவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அப்பொழுது கர்த்தர் தன் ஜனத்துக்காக வைராக்கியம் கொள்வாராம். எப்பொழுது வைராக்கியம் கொள்வார்? கவனிங்கம்மா, இங்கே ஒரு சம்பவத்தை ஆவியனை தெளிவுபடுத்த விரும்புகிறார். 14ஆம் வசனத்தை படிங்க சிஸ்டர். 14ல இருந்து படிங்க. 2:14. 2:14 சிஸ்டர். ஜனங்களை கூட்டுங்கள். சபையை என்ன செய்யணுமா? என்ன பாருங்க, என்ன பாருங்க சபைய. ஆமா, வெள்ளை அடிச்சு பெயிண்ட் அடிச்சு நல்ல டைல்ஸ் எல்லாம் போட்டு பல 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 பலன்னு ஏசி போட்டு இதா சொன்னாரு. ஜனத்தை கூட்டுங்க, சபைய பரிசுத்தப்படுத்துங்க. நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும்
பலிபீடத்துக்கு நடுவே உட்கார்ந்து அழுது, கர்த்தாவே நீர் உம்முடைய ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகள் அவளுக்கு பழிக்கும் நிந்தைக்கு உம்முடைய சுதந்திரத்தை என்ன செய்யாதரும் புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே. புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே. கவனிங்கம்மா, புறஜாதியார் கூட இன்னைக்கு பயப்படுதான் தெய்வத்தை பார்த்து. கவனிங்க, ரோட்ல போக பாருங்க, ஒரு தெய்வம் இருந்தா பயந்து போவான். ஆனா இந்த விசுவாசிகள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க துணிகரமா உள்ள வருவான், பயமே கிடையாது கொஞ்சம் பேர் கூட. அப்படித்தானே ஆண்டு சொல்றாரு, ஆசாரியர்கள் என்ன செய்யணுமா, மண்டபத்துக்கு பலிபீடத்துக்கு இடையில உட்கார்ந்து நீ ஜனத்தை கூட்டி கொண்டு வந்து பரிசுத்தப்படுத்தணும். ஆனா நீ செய்ய வேண்டிய வேலை என்ன, நீ அழு அழு அழு. எரேமியாவுடைய கண்கள் எப்பொழுதும் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். ஆனா இன்றைக்கு ஊழியர்களை பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, உபவாசிக்க கூடாதுன்னு ஒரு கூட்டம் சொல்லுது, ஒரு கூட்டம் சொல்லுதான் நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நீ நல்லா டான்ஸ் ஆடினா போதுன்றான். ஒருத்தர் விசில் அடிக்கலாம்னு சொல்லி விசில் அடிக்க சொல்லி கொடுக்கான். எங்க சினிமா தேட்டராயா? சபை இன்னைக்கு என்ன பாடுபடுத்திட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும் உட்கார்ந்து. ஆனா ஆண்டவர் பாருங்க, உனக்காக எனக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசி அவருடைய கண்களில் கண்ணீர் வடிக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் விழுந்து கிடக்கிறார், முகமுப்புற விழுந்து கிடந்து நமக்காக இரத்த நாணங்கள் வெடித்து வேர்வை வழியா ரத்தம் வெளியே வருகிறது. அவர் பெருமூச்சியோட ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மூச்சோட ஜெபம் பண்ணாரு? ஆமா, நிறைய பேருக்கு மூச்சே பேர் நின்றோம். இந்த ஜெபமே கிடையாது, அப்புறம் எங்க ஜெபம்? பெருமூச்சு ஜெபம் வருது. பவுல் சொல்றாரு, கற்ப வேதனைப்படுறார். நான் போராடுவது போல நீங்கள் போராடுங்கள். அம்மா கவனி, ஜெபம்னா இன்னைக்கு எப்படி போச்சு தெரியுமா? ஒன்னும் இல்லாம போச்சு. ஆசாரியர்கள் ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய வேலை, ஆண்டவரே என் தேசத்தை பாரு, என் ஜனங்களை பாரு, என் திருச்சபையை பாரு ஆண்டவரே என்று கண்ணீர் வடித்து தேவ பாதத்துல உட்கார்ந்து அழுது 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 கண்ணீர் வடிக்க வடிக்க என் ஆண்டவர் அதை பார்த்து அப்பொழுது தேசத்துக்காக வைராக்கியம் கொள்ளுவார் ஆண்டவர். அல்லேலூயா, வைராக்கியம் கொள்ளுவார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய உள்ள ஒவ்வொரு நிமிஷமும் தேவஜனமே அவருடைய உள்ளத்துக்குள்ள வேதனை வேதனை தாங்க முடியாத வேதனையோட இருக்கிறார். அம்மா, எதுக்கு சபையை சாபித்தேன், ஏன் உயிரை கொடுத்தேன், ஏன் ரத்தத்தை விலைக்கிறேன் கொடுத்தேன்னு சொல்லி ஆண்டவர் எப்பொழுதுமே அவருடைய முக உள்ளம் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, துக்கப்பட்டு கொண்டிருக்கு. இன்னைக்கு நடக்கிற சம்பவங்களை பார்த்தால் வேதனை தாங்க முடியாத வேதனையோட கர்த்தர் காணப்படுகிறார். எங்க போனாலும் நான் சொல்றேன், நம்மளை மட்டும் சொல்லல, எந்த சபைக்கு போனாலும் போராட்டம், பிரச்சனை, ஒரே குழப்பம், பணம் பணம் பணம், பதவி பதவி, சண்டை சண்டை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு. ஆண்டவர் வேதனை துக்கம் துக்கம் தாங்க முடியலங்க அவரால். அதனால என்ன நடக்கும் தெரியுமா? கவனி, ஒரு அளவுக்கு தான் கர்த்தர் பொறுமையா இருப்பாருமா. புறஜாதியர் பழிக்கும் நிந்தைக்கு ஆண்டவர் சபையை ஒப்பு கொடுத்து விடுவார். அல்லேலூயா சொல்லுவியா? சத்தமா சொல்றியா? இன்னைக்கு வட மாநிலத்தில் பாரு என்னெல்லாம் நடக்குது, உன் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கல்ல. இந்த நாட்டில் தான், இந்தியாவில் தான் நடக்குது, வேற நாட்டில் இல்லை. அங்க நடக்கிற காரியம் இங்க நடக்க நினைச்சிட்டு இருக்கியோ? கவனி கவனி, கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் பக்கம் கொண்டு வருவதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவருடைய பாதத்தில் கடந்து கண்ணீர் விட்டு அழணும். ஆண்டவரே நீ ஜனங்களை பாரு சாமி, என் மக்களை பாரு ஆண்டவரே, தயவு செய்து என் மக்களை மன்னியும் மன்னியும். இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்காக ஆண்டவரிடத்தில் கேட்ட காரியம் என்ன தெரியுமாமா? ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னியும் சாமி, அறியாம இருக்கிறாங்கப்பா, அறியாம இன்னைக்கு செஞ்சிட்டாங்கன்ற மன்னியும் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு கெஞ்சின தேவ ஜனமே இன்னைக்கு நம்ம இடத்துல காணப்படுதா? துணிகரம் துணிகரம். என்ன நடக்கும் தெரியுமா? அவருடைய விளைவு நீ அறியாம இருக்கிற, அறியாம செய்யற. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உனக்காக பரிந்து பேசுகிற ஊழியக்காரர்கள், உனக்காக தேவ பாத்திர விழுந்து கிடக்கிற ஊழியக்காரர்கள், அவங்கள பார்க்கும்போது உனக்கு ஏளனமாய் தெரிகிறதோ? என்னுடைய உறவுகள் ஒரு காலத்தில் நான் ஊழியத்து வந்த புதுசில் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னை ஊழியக்காரனாக அங்கீகரிக்கிறது இல்லை. ஆண்டவர் இயேசு சொன்னார் என்ன தெரியுமா? தீர்க்கதரிசிக்கு ஊழியக்காரனுக்கு சொந்த ஊரில் என்ன கிடையாது சொல்லுங்க? அவருக்கே கிடையாது. அப்போ நமக்கு கிடைக்குமா? அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் எங்கள் அப்பா ஏசுனாருக்கே கிணம் இல்லையே,
அப்ப ஊழியக்காரன்னா தேவஜனமே போற இடங்களில் பார்க்கும் பொழுது அங்க நடக்கிற காரியங்கள், ஏன் அந்த சபைக்காக, அந்த போற பட்டணத்துக்காக ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் அதுக்காக கெஞ்சிட்டு வந்துதான் முன்னாடி நிக்க வைப்பாருமா. கவனி கவனி, எதுக்காக? ஒரு ஆசாரியன் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அழு அழு அப்படின்றார். அழு சொல்றார், கண்ணீர் வடிக்க சொல்றாருமா. கண்ணீர் வடிக்கிறார். ஏன்? பிரதான ஆசாரியன் என் இயேசு அவரே கண்ணீர் விட்டார். எதை பார்த்து? எருசலேம் பட்டணத்துக்கு நேராக திரும்பி, உனக்கு கிடைத்த இந்த நாளிலால் சமாதானத்துக்கு ஏற்ற அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்குமே என்று சொல்லி என் ஆண்டவர் கதறினார். கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ள வண்ணமாய் நான் உன்னை எத்தனையோ தடவை சேர்த்துக்கொள்ள விருப்பப்பட்டேனே, நீயோ நீயோ. ஒரு பட்டணத்துக்கு வரக்கூடிய சாபம், ஒரு தெருவுக்கு வரக்கூடிய சாபம், நல்ல கவனி. ஆண்டவர் அந்த சாபத்தை எல்லாம் சிலுவையில தாமேல போட்டு கொண்டாரம்மா. தாமேல ஏற்றுக்கொண்டார். நம்ம நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதற்காக. மூன்றாவது, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஊழியர்கள் யார்? அவருடைய பாதத்துல, மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கு இடையில உட்கார்ந்து அழு. எதற்காக? ஜனத்தை கூட்டு, ஜனத்தை பரிசுத்தப்படுத்து. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் கொண்டுட்டு வந்து ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அடுப்பதற்காக ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து கிடந்து வந்து தான் நிக்கிறோம். சும்மா வந்து நிக்கிற ஊழியக்காரங்க நினைக்கிறியோ? உனக்கு பார்க்கல ஏளனமா தெரியுதோ? உனக்கு பார்க்கல ஊழியக்காரனை பார்த்தா எக்காலமாய் காணப்படுகிறதோ? கவனி, ஊழியக்காரனுடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவரின் ஆண்டவர். ஏன்? அவருக்காக எல்லாத்தையும் சகித்து கொண்டு, அவமானத்தை சகித்து கொண்டு, காரி துப்புறதை சகித்து கொண்டு. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் அப்படி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்றுகிட்டு இருக்கிறாங்கம்மா. தோமா, அப்போஸ்தலனாகிய தோமா கேரளா மாநிலத்தில் இறங்கி ஒரு நாள் அவர் கடற்கரை வழியாக அவர் இயேசுவை சொல்லி கொண்டு போகிற பொழுது, கவனிங்க, அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒருத்தர் வந்தான். அப்போ ரொம்ப வைராக்கியமான ஒரு காலம். தோமா ஒரு அந்நிய தெய்வத்தை அறிவிக்கிறார் என்று சொல்லி, அவர் அந்நியன் என்று சொல்லி அந்த தோமாவை கூப்பிட்டு நீ என்ன செய்யறன்னு சொல்லி அவர் கன்னத்தில் ஓங்கி 2 அடி கொடுத்துட்டான். நடந்த சம்பவம், கதை சொல்லலை. 2 அடி கன்னத்தில். நீங்க இருக்கக்கூடாது, இந்த இயேசு சொல்லக்கூடாது என்று சொல்லி அடித்து விட்டவன் போய்விட்டான். சரியாக ஒரே வாரம் அதே நாள் அதே நேரம் ஒருவர் ஓடோடி வந்தார். தோமாட்ட ஓடோடி வந்தார். ஐயா, நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? தோமா கேட்டார், என்ன நடந்தது? அன்றைக்கு ஒருவர் உங்க கன்னத்தில் அடிச்சான்ல, அவன் கையை ரோட்ல போன ஒரு நாய் அவனை துரத்திட்டு போய் கீழே தள்ளி கையை மட்டும் கவித்தி எடுத்து கொண்டு போய் கடற்கரையில் போட்டுட்டு போயிடுச்சு. இது சரித்திரம் சொல்லுது. கவனி, தோமாவுடைய ஊழியத்தில் நிறைய சொல்லலாம். கையை மட்டும் அப்படி கடிச்சு எடுத்துக்கொண்டே போட்டு போயிடுச்சு. ஏமா? ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனை சுமந்து வந்தார் இந்த தேசத்துக்கு, அவரை கன்னத்தில் அடிச்சான். பார்த்தீங்களா? தேவச்சனமே, என் ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்கிறவர் அல்லம்மா. ஏன்? ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் சபைக்காக, விசுவாசிகளுக்காக ஒரு ஊழியக்காரன் பண்ற ஜெபம், ஒரு ஊழியக்காரன் விழுந்து கிடக்கிறதை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால, நல்லா கவனிமா, நீ என்னெல்லாம் பேசலாம் என்று நினைக்கிறாயோ அதெல்லாம் கேட்கிறவர் அல்ல என் ஆண்டவர். அல்லேலூயா. கடைசி சம்பவத்தை மட்டும் காமிச்சு முடிக்க போறேன். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கலாம். லூக்கா 3:7. கவனிங்க, யோவான் ஸ்நானகருடைய பிரசங்கத்தை கவனிங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள கவனிங்க. ஆண்டவர் முதலாவது மழையை நிறுத்துவதற்கு ஒரு ஊழியக்காரனை எழுப்பினார். இரண்டாவது, வார்த்தையின் பக்கம், வசனத்தின் பக்கம் திருப்புவதற்காக ஒரு ஊழியக்காரனை எழுப்புகிறார், எரேமியாவை. மூன்றாவது, ஊழியர்கள் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடப்பதற்காக எழுப்பப்பட்டவர்கள் தான் ஊழியர்கள். ஒரு அல்லையில சொல்ல முடியுமா? சத்தமா சொல்றியா? இன்னைக்கு அது இல்லை. நேற்று ரசிக்கப்பட்டு இன்னைக்கு அபிஷேகம் பெற்று 3ஆம் நாள் மைக்க பிடிச்சாச்சு, சீடி போட்டாச்சு, அப்படியே பறந்து போகுது, ஃப்ளைட்டில் போகுது, கார் வாங்கியாச்சு, வீடு கட்டியாச்சு, பறந்து போகுது. விழுந்து கிடக்கிற அனுபவம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லைம்மா. கொஞ்சம் பேருக்கு சொற்ப ஜன ஊழியத்துக்கு தான் இருக்குது. கடைசியாக, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இந்த யோவான் ஸ்நானகன். கவனிங்கம்மா,
ஒரு தீர்க்கதரிசி. புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இடைப்பட்ட காலத்தில் எழுப்பப்பட்ட கடைசி தீர்க்கதரிசியாக, ஒருவேளை என் ஆண்டவர் வருவதற்கு முன்பாக, இயேசு வருவதற்கு முன்பாக வழி ஆயத்தம் பண்ண வந்த அருமையான தீர்க்கதரிசியோட பிரசங்கத்தை கவனிங்க. உங்களை தப்பித்துக் கொள்ளலாம் என்று வகை காட்டினவன் சொன்னவன் யார்? ஏன் ஆண்டவர் இந்த யோவான் ஸ்நானகனை எழுப்புகிறார்? ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆண்டு ஒவ்வொரு ஊழியர்களை எழுப்பி 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 தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கிட்டே வராரு. 4 பேரை தான் காட்டியிருக்கேன், நிறைய இருக்குது, சொல்ல நேரம் இல்லை. இந்த யோவான் ஸ்நானகனை ஏன் எழுப்புகிறார்? இறுதி நாளுக்குள் வந்து கொண்டிருக்கிறது தேசம், உலகம். திருச்சபை இறுதி நாளுக்குள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த இறுதி காலத்தினுடைய எச்சரிப்பை சொல்வதற்குத்தான் யோவான் ஸ்நானகன் என்கிற ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா சொல்ல முடியுமா? எதுக்கு எழுப்பினாரு? இறுதி எச்சரிப்பு. டாக்டர் சில ஆள் பார்த்தீங்கன்னா நெஞ்சில் தைரியம் இருக்க வரைக்கும் எல்லாம் பண்ணுவான், ஓடுவான், எல்லாம் செய்வான். திடீர்னு ஒரு வியாதி தாக்கி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகும். டாக்டர்கிட்ட கொண்டு போட்ட உடனே டாக்டர் செக் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணிடுவார். ஸ்கேன் பண்ணியாச்சு, எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. கடைசியாக சொல்கிறது என்ன தெரியுமா? 24 hours டைம், இறுதி எச்சரிப்பு. அப்படி தானே? கவனிங்கம்மா, 24 hours டைம். இதுக்குள்ளே தப்பிச்சாமனா தப்பிச்சுக்கிடுவான், இல்லை போயிடுவான். அப்படி தானே சொல்லுவாங்க. 48 மணி நேரம் 24 மணி நேரம் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல. இப்போ ஆண்டவர் இந்த பூமியை கடைசி காலத்தில் உலகத்தை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கிறாரு. இறுதி எச்சரிப்பு. யோவான் ஸ்நானகன் எழும்பினார். இந்த யோவான் ஸ்நானகனுடைய காலத்தில் இருந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தத்தை கேட்கறதுக்கு ஜனங்களுக்கு என்ன இல்லை? காது இல்லை. நோவா தாத்தா மழை வரப்போகுதுடா மழை வரப்போகுதுன்னு சொன்னா எவனாவது கேட்டானா? ஏன் கேட்கல? அன்னைக்கு மழையே கிடையாது, அவன் மழையே பார்க்கல. பூமியிலேருந்து ஊற்றுக்கண்ணு திறக்குது. இப்போ மழையும் வந்துருச்சு. மழை வந்து ஊற்றுக்கண்ணு திறந்து சலப்பொருளையும் மேலே 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 போகுது. இப்போ பேழைக்குள்ள ஆண்டு நோவா குடும்பத்தை வச்சு பூட்டிட்டாரு. இப்போ எல்லா பேரும் பேழையை தட்டுறான். எவனா தப்பிச்சானா? தப்பிச்சானா? என்ன நடந்தது? சலப்பொருளையும் வர்றது வந்து வாரி கொண்டு போயிடுச்சான். விட்டு வச்சுதா டோட்டலாக வாரிட்டு போயிடுச்சு. அது வரைக்கும் நிறைய பேருக்கு புத்தி வராது. மாறும்போதும் புத்தி வரும். அப்போ வந்து பிரயோஜனம் கிடையாது. ஒரு அழிலே சொல்றீங்களா? சத்தமா சொல்லுங்க. இப்போ இந்த யோவான் ஸ்நானகனை எழுப்புவதின் நோக்கமே இறுதி எச்சரிப்பு கொடுக்கும்படியா, வரக்கூடிய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? நீ காலையில் ஆண்டு சொன்னார லூக்கா 21:36, இவளுக்கெல்லாம் நீ தப்பித்து கொள்ளணும்னா விழித்திருந்து செபம் பண்ணு தப்பித்துக் கொள்வதற்கு. அப்ப இறுதி எச்சரிப்பு என்ன? எல்லாருக்கும் என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. இந்த நியாய தீர்ப்புக்கு இன்னைக்கு யாரெல்லாம் இன்னைக்கு தகுதியா இருக்கிற யோசித்து பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? நியாய தீர்ப்புல தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறியோ? இல்லம்மா இல்லம்மா, ஒருத்தர் தப்ப முடியாதுமா. ஏன்? யோவான் 12:48 படிங்க, முடிச்சிருவோம். யோவான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவை கடைசி நாட்களிலே என்ன செய்யுமா? என்ன பாருங்க, என்ன பாருங்க, எது நியாயம் தீர்க்கும்? கையில் இருக்கல பைபிள், இந்த வசனம் தான் உன்னை நியாயம் தீர்க்க போகுது கடைசி நாளில். இந்த வசனத்தை உண்மையா நீ கை கொண்டு நடந்தால் உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரும். இந்த வசனத்துக்குள்ள நீ வாழ்ந்தால் உன் குடும்ப சமாதானமா இருக்கும். கவனிமா, இந்த வசனத்தை சுமக்கிறவர்கள் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இறுதி தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உன் கையில தான் எல்லாத்தையும் தந்திருக்கிறார். அம்மா, நீ ஆயத்தப்படு. உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை பண்ணியிருக்கோமா? பண்ணியிருக்கோமான்னு கேட்டேன். நம்மளும் ஆயத்தப்பட மாட்டோம். ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தியிருந்தா இந்த சர்ச்சுக்கு காணாது, தெரியுமா? என்னைக்கோ இடிச்சு கட்டியிருக்கணும், விரிச்சு கட்டியிருக்கணும். கட்டியிருக்கோமா? சொல்லுங்க, கட்டியிருக்கோமா? ஏன்? நம்மளும் ஆயத்தப்பட மாட்டோம், மற்றவங்களும் ஆயத்தப்படுத்த மாட்டோம். அப்போ ஆண்டு சொன்னார், முந்தினோர் அநேகர். சொல்லுங்க. ஆமா, முந்தினோர்லாம் பிந்தினோரா போயிடுவான், பிந்தினோர் அநேகர் முந்தினோரா மாறிடுவான். இந்த மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு, கவனிங்கம்மா. ஒரு ராஜா தம் மகனுக்கு கல்யாணம் பண்ண குறித்து எழுதி வச்சிருக்கிறார்ல. எல்லாரும் அழைக்க போனா
எல்லாம் நின்று சொன்னா. ஒருத்தன் வர மனம் இல்லைன்னுட்டான். ஒருத்தன் பாருங்க நான் அங்க போறேன் இங்க போய் சாக்கு போக்கு சொல்லிட்டா. ஒருத்தன் வந்த ஊழியக்காரன் அடிச்சு போட்டான். கடைசியில் ராஜா கூப்பிட்டு சொன்னாருங்க, வா இவெல்லாம் அழைக்கப்பட்டோம்லாம் அபாத்திரமா போயிட்டான்பா, நீ போ தெருவுக்கு போ, தெருவில் போய் நல்லார் பொல்லாரெல்லாம் கூட்டிட்டு வா. எந்த வீட்டுக்குள்ள கொண்டாந்து பந்திக்கு வச்சாச்சு. பந்திக்குள்ள பார்த்தா வெளியில கிடக்க நல்லவன் கெட்டவன் எல்லாம் உள்ள வந்துட்டான். இப்போ அந்த ராஜா அந்த கல்யாண வீட்டுக்காரரு பந்தி விசாரிக்குள்ள உள்ள வந்து அந்த உள்ள பாறையில வந்து பார்த்தா ஒருத்தன் பார்க்கறான், ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். யார் அவன்? யாரு? என்ன வஸ்திரமா? என்ன வஸ்திரம்? கல்யாண வஸ்திரம். அவனை பிடிச்சி கட்டி எங்க கொண்டு போட சொன்னாரு? அழுகையும் பற்கடிப்பு இடத்துல. முந்தினோர் பிந்தினோர் ஆயிட்டாங்க. பிந்தினோர் முந்தினோரா மாறிட்டான். யாரு? தெருவில் கிடந்த நல்லவன் கெட்டவன் அயோக்கியம் மோசமானவன் ரவுடித்தனம் பண்றவன் மந்திரவாதி பூசாரி எல்லாரும் வந்துட்டான். எல்லாரும் பந்திக்கு வந்தா எல்லாரும் விருந்துக்கு போயிட்டான். ஒரு அழியில சொல்ல மாட்டியா? ஆனா அந்த முந்தினோர் இருக்கான பெருமை பாராட்டு கிடக்கான, எங்க சர்ச்சி, எங்க தாத்தா சபை, எங்க அப்பன் கெட்டுனது, எங்க அப்பங்குள்ளது, என் குடும்பத்து சொத்து அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கான, அவன் பிந்தினவன். அவனை கட்டி கையங்காலையும் கட்டி கொண்டு எங்க போடு சொல்லுங்க? அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல போடு. பைபிள் எழுதி வச்சிருக்காரம்மா, சும்மா எழுதி வைக்கல. கவனிங்க, எச்சரிப்பா இருக்கக்கூடிய காலம். 4 காரியத்தை காமிச்சிருக்கிறாரு ஆண்டவர். ஆகாய கொண்டு எச்சரித்து திடம் சொல்லும்படி ஊழியக்காரனை தீர்க்கதரிசி எழுப்பினார். இன்னைக்கு உங்களுக்கு திடம் சொல்லும்படிக்குத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கிறார் உங்க முன்னாடி. இன்னைக்கு ஊழியக்காரர்களை கொண்டாந்து ஏன் நிப்பாட்டி அந்த சபையில? உங்களுக்கு திடம் சொல்வதற்கு தான். இன்னைக்கு திடம் சொல்ல ஆட்கள் இருக்காங்க. ஆனா ஒரு நாள் வரப்போகுது, ஒரு காலம் வரப்போதுமா, அதுக்கு முன்னாடி நீ ஆயத்தப்பட்டு. எல்லாரும் எழும்புவோமா? எல்லாரும் எழும்பலாம் வேகமா. கண்ணமுடுங்க ஒரு நிமிஷம் கண்ணமுடு. இன்னைக்கு கேட்ட வார்த்தைய உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருப்பார் என்று சொன்னால் கண்ணமுடுங்க ஒரு நிமிடம் கண்ணமுடு. ஆண்டு உங்களோட பேசியிருப்பார் என்று சொன்னால் இந்த இரவு உனக்கு திடம் சொல்லும்படிக்குத்தான் ஆண்டவர் ஊழியர்களை எழுப்புகிறார், தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். இந்த இரவு உன்னோடு கூட பேசியிருக்கிறார் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர். உன்னை நீ ஆராய்ந்து பார்ப்பாயா மகனே மகளே? பக்கத்தில் வேடிக்கை பார்க்காத, அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வா. ஒரு நிமிஷம் முடிக்க போறேன். இந்த வார்த்தை அப்படியே நீ அசை போட்டு பார். எலியாவை கொண்டு மழை அடைத்ததுக்கு அப்புறம் ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கர்த்தர் பக்கம் திரும்பினார்கள். சமாதானம் இல்லாதிருந்த மேப்பூச்சா பூசிக்கிட்டு அலைந்தாங்க எரேமியா காலத்துல. எலியாவை கொண்டு ஆண்டவர் தட்டி எழுப்பினாரே. எரேமியாவை கொண்டு இப்பொழுது ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பும்படி வைத்தாரே. யோவேலை கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்க வச்சார். ஒரு யோவான் சானகன் இறுதி எச்சரிப்பு கொடுக்கும்படி கர்த்தர் எழுப்பினார். ஆயத்தமா இருக்கிறியா? உன்னை நீ அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறாயா? அப்படியே ஒப்பு கொடுப்போமா? வலது கரத்தை எடுத்து இருதயத்தில் வைத்துக் கொள்வோமா? வேடிக்கை பார்க்காதீங்க தயவு செய்து. வலது கரத்தை எடுத்து இருதயத்தில் வைத்துக் கொள்வோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? வாழ்வை காட்சியை